Hi Revant, hi Rohit. Happy to have you both today. ரேவந்த் வந்து வீக்கெண்ட்ல மட்டும் தான் இருக்காரு. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவர் ரெகுலரா வந்துட்டு இருந்தவர் இப்போ. அதனால வீக்கெண்ட்னா கண்டிப்பா ரேவந்த் இருக்கணும்னு சொல்லி நானும் கிஷோரும் பேசி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் ரோஹித்தும் 2 நாள் மிஸ் அவுட் பண்ணுது. ஆக்சுவலி இந்தியா மேட்ச்க்கு ரோஹித் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் கமெண்ட்ஸ்லுமே இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், ரொம்ப சென்சிபிளா பேசுறாரு ரோஹித்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம போட்ட 11ஸுமே ரோஹித்தோட 11க்கு வந்து ஏகோபித்த ஆதரவு கிடைச்சிருந்தது. 60% இது வந்து 100+ ஓட்ஸ் வந்திருக்கு. அதுல 60+ வந்து ரோஹித்க்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. உங்க பெஸ்ட் அண்ட் ஃபிளாப் 11 வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஹாப்பியா இருந்தது. எனக்கு இன்னொன்னு தோணுது வந்து நம்ம ஆக்சுவலி ஆஃப் கேமரா கூட சொல்லலாம். எனக்கு தோணுது நீங்க சப்போஸ் வந்து நீங்க வீடியோ பண்றீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். உங்க சேனல்ல சப்போஸ் நம்ம இந்த மாதிரி கொலாப் பண்ணோம்னா நீங்க என்ன இன்வைட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு பேசி தரேன் கண்டிப்பா. தாராளமா ப்ரோ, ஆல்வேஸ் ஓப்பன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கிரிக்கெட் வாட்சிங் ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம கேப்சர் பண்றோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல கம்யூனிட்டி ஒன்று உருவாக்க முடியும். நிச்சயமா எவ்ரிபடி வெல்கம். ஸோ கண்டிப்பா சென்சிபிளா கிரிக்கெட் யார் பேசுறோமோ கண்டிப்பா ஆல்வேஸ் வெல்கம். நம்ம கண்டிப்பா வில் லுக் ஃபார்வர்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்ல. நம்ம எல்லாரும் ஒரு டீமா ஒரு கொலீக்ஸ் மாதிரி தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஹாப்பி தான். அண்ட் யாருக்கு இன்னொரு ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் கண்டிப்பா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் பர்சனலி, வீடியோல சொல்றேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோலையும் ரோஹித்தோட சேனல் லிங்க்ஸ், இங்கிலீஷ் தமிழ் சேனல் 2 லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் தரேன். கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க எப்போ வேணாலும் கூப்பிடலாம், நான் வந்து உங்களுக்காக வீடியோ கலாப்க்கு வரேன் கண்டிப்பா. நிச்சயமா ப்ரோ, we will look forward. கண்டிப்பா பண்ணலாம். ஓகே. அண்ட் நேற்று ப்ராக்டிஸ் மேட்ச் போச்சு. நேற்று வீடியோ பண்ண முடியல. மெயினாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறது இந்தியா ப்ராக்டிஸ் மேட்ச் எப்படி போச்சு. அவங்க ஒரு சில பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணல. ஸோ அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன் அதை வச்சு ஏதாவது நம்மளால டிசைட் பண்ண முடியுமா என்னங்கிறது. அண்ட் நம்ம நேற்று முந்தா நாள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வில் இந்தியா சோக் இன் குரூப் ஸ்டேஜஸ்னு. அதுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தது. ஆக்சுவலி ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது அசோசியேட் கண்ட்ரீஸ. அவங்க ஏதாவது நம்மள அப்செட் பண்ண வாய்ப்பு இருக்கான்ற டிஸ்கஷன் தான் அது. அண்ட் இன்னைக்கு அவங்களோட குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. யூஎஸ் எந்த மாதிரி ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாடினாங்க. அண்ட் 190+ வந்து 17 ஓவர்ஸ்ல சேஸ் பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம பேசுனது ஒரு ரொம்ப என்னமோ அவன் என்ன கனடா கிட்ட தானே அடிச்சான்னு யோசிக்க வேணாம். மைண்ட் செட்டை தான் பார்க்கணும். கிரிக்கெட்ன்றது மோர் ஆஃப் அ மைண்ட் கேம்ஸ். அண்ட் எந்த அளவுக்கு இன்டென்ட் காட்டுறோங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி இன்டென்ட் இருக்க ஒரு டீம் வந்து யாரை வேணா எப்போ வேணா அப்செட் பண்ணலாம், அதுவும் பர்டிகுலர்லி T20 அப்படிங்கிறது தான் என்னோட ஹம்பிள் தாட். ஸோ வித் தட் நோட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரேவந்த் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரமா சைலண்டா இருக்காரு. நெக்ஸ்ட் ரோஹித் குமார். அதான் ப்ரோ, லைக் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் தான். இப்போ நீங்க சொன்னீங்க அப்செட் பண்ணிடுவாங்க அசோசியேட் நேஷன்ஸ் சொன்னீங்க. லைக் இந்த அப்செட் அப்படின்ற வார்த்தையே வந்து எனக்கு லைக் அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் சின்னதா எனக்கு அதுல அந்த உடன்பாடு இல்லை. ஏன்னா அன்னைக்கு யார் நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அன்னைக்கு வந்து அவங்க நல்லா விளையாடுறாங்க. அன்னைக்கு வந்து அவங்களுடைய யார் நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க டிசர்விங். இந்த அப்செட்னு எப்படி இருக்குன்னா இவங்க போய் இவங்க ஜெயிச்சுட்டாங்களா இது ஒரு அப்செட் அப்படின்ற மாதிரி கொண்டு போகுது. ஸோ அதான் ஏன்னா இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து லைக் ஏதோ ஒரு டீம் இங்கிலாந்து தோக்கடிச்சாங்க வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப்ல. அது மாதிரி பாகிஸ்தானையும் தோக்கடிச்சாங்க. இன்னொரு அப்செட் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போதுதான் நான் கேப்டன் சொன்னாரு, நாங்க ஜெயிச்சலாம் என்னால அப்செட்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை சொல்லியிருந்தாரு. எனக்கு அதான் தோணுச்சு, யார் நல்லா கிரிக்கெட் விளையாண்டாங்களோ அவங்க இவங்களோட ரேங்கிங் இப்படி இல்லை, இவங்க இந்த பர்டிகுலர் கண்ட்ரி அப்படித்தான். யார் நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அதை நம்ம கண்டிப்பா என்கரேஜ் பண்ணி ஆகணும். அப்செட்ன்ற வேர்டு வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல அது எனக்கு அந்த அப்செட்ன்ற வார்த்தை அதுக்கு ஏன் அப்படி ஒரு காயின் பண்றாங்க டேர்ம்னா அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யாருமே நினைக்கிறது இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப வேலிட் பாயிண்ட். பெஸ்ட் கிரிக்கெட்டிங் டீம் ஷுட் வின் த மேட்ச் அப்படிங்கிறது தான் லாஜிக்கலி கரெக்ட். ஆனா ஃபேவரட்ஸ் இவங்களா இருக்காங்கன்ற பட்சத்துல எல்லாரும் இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கிறப்போ அது அப்செட்னு டிஃபைன் பண்றாங்க. ஷோரா நீங்க சொன்னதுக்கு நான் அக்ரி தான் பண்றேன். ரொம்ப நம்ம ஹைப் கொடுக்காம அவங்க வின் பண்ணாங்கன்றப்போ அப்செட் பண்ண முடியாது. டிசர்விங் வின்னர் அப்படின்னு நம்ம வேணா சொல்லலாம். மேபி லைக் ஆப்கானிஸ்தான் லைக் அவங்க நல்ல டீம் தான். ஆனா வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப்லயே பாத்தீங்கன்னா வந்து கடைசியா மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு LBW சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த LBW மட்டும்
கொஞ்சம் அவுட்ல அது அவங்க சைடு போயிருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும். 190 ரன் டிஃபரன்ஸா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ லைக் அதான் லைக் அதை கொஞ்சம் கவர் பண்ணணும்னு நினைச்சேன் இனிஷியல் தாட்ஸா. ஸோ அது தாண்டி லைக் நேற்று மேட்ச் பார்க்கும்போது எனக்கு இந்தியாவோட பேட்டிங் லைனப் வந்து வார்ம் அப் மேட்ச்ன்றதுனால சும்மா சஞ்சு சாம்சனும் ரோஹித் சர்மா ஓபன் பண்ணாங்க. ஆனா ரெகுலர்ல எல்லாம் சஞ்சு சாம்சன் வந்து 11ல இருப்பாரா என்னன்னு தெரியல. லைக் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் லீக் ஸ்டேஜ் எல்லாம் எப்படி இருப்பாரு என்னன்னு தெரியல. லைக் நேற்று மேட்ச் பார்க்கும்போது என்ன ஒண்ணு தோணுதுன்னா லைக் ரோஹித் சர்மாக்கு கிளீனா ஒரு வீக்னஸ் வந்து ஆப்போனன்ட் டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சீமர் பேடுக்கு போட்டா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாருன்றது வந்து கிளியரா தெரியுது. ஸோ அது அவரு பிளஸ் வந்து அவரு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஃபார்முக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஆடின மாதிரி தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. ஷகிப் அல் ஹசன் அவர்லாம் போடும்போது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கொஞ்சம் இனிஷியலா டைம் எடுத்துட்டு விளையாடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அனதர் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா மெயின் 3 பேட்ஸ்மேன்ஸ் சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா 3 பேருமே நல்ல ஃபார்முக்கு வந்து நல்ல டச்ல இருந்தாங்க நேத்தி. ஸோ ஹர்திக் பாண்டியா மெயினா வந்து இந்த சீசனே அவருக்கு வந்து ஒரு என்டையர் க்ரௌடே வந்து அவரை ட்ரால் பண்ணிட்டு எங்க பார்த்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி கெட்ட பேரா இருந்தது. பிளஸ் வந்து ஒரு பர்சனல் லைஃப்ல வேற ஒரு பெரிய ஒரு இதுல இருந்து வந்திருக்காரு. ஸோ அப்படி வந்து ஃபர்ஸ்ட் இந்த பங்களாதேஷ் மேட்ச்லயே வந்து ஹேட்ரிக் 6 அடிச்சாரு இன்னைக்கு ஸ்பின்னரை. ஸோ லைக் அவரும் பேக் டு ஃபார்ம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ல அவர் கிரிக்கெட்ல விளையாண்டு ஒரு 6-7 வருஷத்துலயே நிறைய சர்ஜரி, நிறைய இன்ஜுரி. ஸோ நிறைய நடுவில் அவங்க அப்பா வேற இறந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பயங்கரமா கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கீயா இருக்கும். ரெண்டாவது ரிஷப் பந்தும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு ப்ளூ இந்தியா ஜெர்சி போட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்சே 50. ஸ்கை எப்பயும் போல வந்து அவரோட இன்னிங்ஸை விளையாண்டாரு. ஸோ ஒரே ஒரு கன்சர்ன் எனக்கு என்னன்னா இது ஷியோம் துபே பேட்ல பால் படவே இல்லை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா ஸ்பின்னர்ஸ் போட்டாருன்னா வந்து அவர் வந்து பயங்கரமா அடிப்பாரு, அதனாலேயே வந்து ஐபிஎல் அவர் வந்தாலே ஸ்பின்னர் யாரும் கொண்டு வரல. ஆனா கரெக்ட் லைனர்ல இருந்து போட்டா அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஸோ நீங்க சும்மா நீங்க லைனர்ல இருந்து மிஸ் பண்ணிட்டா ஷியோம் துபே வந்துட்டாரு நீங்க போட்டீங்கன்னா அவர் 6 அடிச்சிடறாரு. ஸோ கரெக்டான லைனர்ல இருந்து போட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் ஆறாரு. கொஞ்சம் பேடுக்கு போட்டா பேடோ இல்லை அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல கொஞ்சம் அடிக்க முடியாத மாதிரி போட்டா அவர் கொஞ்சம் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ப்ரோ. மற்றபடி வந்து இந்தியாவோட பேட்டிங் இவங்க எல்லாமே மெயின் 3 பேட்ஸ்மேன் வந்து நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ மேபி இது என்ன ஒரு சேஞ்ச்னா யார் ஓபன் பண்ண போறாங்க அதான் கேட்கணும். அந்த கொஸ்டின் மட்டும் ஒன் செகண்ட், அந்த கொஸ்டின் மட்டும் நான் த்ரோ பண்ணிடுறேன். அதை நீங்க கண்டினியூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ரோஹித்க்கு போயிடலாம். நான் கேட்கறது அதுதான், சஞ்சு சாம்சன் ஆக்சுவலி பேட்டிங் அவங்களுக்கு டச் கொடுக்கணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. ஆனா ஜெய்ஷ்வாலுக்கு கொடுக்கலங்கிறப்போ ஆப்வியஸா அவங்க ரோஹித் அண்ட் கோலி ஓப்பனிங் தான் போக போறாங்கன்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லைன்னா ஜெய்ஷ்வாலுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பிச் எப்படி இருக்கு? ஏன்னா விராட் கோலி கண்டிப்பா ஆட போறான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜெய்ஷ்வால் அந்த பிச், ஏன்னா இந்தியாவுக்கு லீக் மேட்சஸ் பாத்தீங்கன்னா 4 லீக் மேட்சஸ் இருக்குல்ல குரூப் ஸ்டேஜ், அதுல 3 கேம் அதே கிரவுண்ட்ல ஆட போறாங்க. ஒரே ஒரு மேட்ச் கனடா மேட்ச் மட்டும் வேற கிரவுண்ட்ல ஆட போறாங்க, அதான் லாஸ்ட் குரூப் ஸ்டேஜ். ஸோ மிச்சம் 3 மேட்ச் இங்கேயே இதே ஸ்டேடியம்ல ஆட போறாங்க. அப்ப ஜெய்ஷ்வாலுக்கு அவங்க ஒரு ரன் கொடுத்து பார்க்கலங்கிறப்போ மேபி விராட் கோலி வச்சுதான் ஓபன் பண்ண போறாங்களா அப்படிதான் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெய்ஷ்வால் வந்து ஓப்பனிங் நல்லா செட் ஆயிட்டாரு. ஸோ நீங்க 1 டவுன்ல இறக்கி விட்டா அவர் எப்படி அப்ரோச் பண்ணுவாருன்னு தெரியல. அவர் 1 டவுனே விளையாண்டதும் இல்ல. 1 டவுன் இல்ல, அதுக்கு பதில் சஞ்சுவோ இல்ல தூபேவோ 2 பேரும் யாரோ ஒருத்தர் டவுன் ஆர்டர் ஆட வைப்பாங்க. இல்ல சஞ்சு 1 டவுன் வந்துட்டு ஸ்கை வந்து 2 டவுன் வருவாரு. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு சஞ்சு பிளேயிங் 11ல விளையாட வைப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ரிஷப் பந்த் இருக்காரு. ஸோ ஏன்னா ஆனா ஜெய்ஷ்வால் வந்து ஓப்பனிங் விளையாண்டாதான் அவரோட இன்னிங் அவரோட ஸ்பேஸுக்கு அவரோட கேமுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல. குரூப் மேட்சஸ்ல அதை பத்தி ரொம்ப யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல. பிளஸ் சூப்பர் 8ன்னு போயிட்டாங்கன்னா அதுல ஒரு கண்டிப்பா ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி 1 டவுன் தான் ப்ரோ. ஏன்னா விராட் கோலி வந்து ஓப்பனிங் வந்து ஐபிஎல்ல மட்டும்தான் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் தான் இப்ப இந்த சீசன் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட ஐபிஎல்லே அவர் 1 டவுன் தான் விளையாண்டுருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெய்ஷ்வால் அண்ட் ரோஹித் சர்மா தான் ப்ரோ. ஏன்னா பவர் பிளேல கொஞ்சம் ஸ்கோர்
ரோஹித் சர்மா கொஞ்சம் அவர் படலன்னா ஜெய்ஸ்வால் சப்போர்ட் பண்ணி அப்படிதான் போகும். ஏன்னா விராட் கோலி தான் ஒன் டவுன் விளையாடுவார்னு தோணுது. ஓகே, ரோஹித் கிட்ட போயிடலாம். 10 minutes ஆயிடுச்சு. ஸோ ரோஹித் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க ஓப்பனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போங்க ரோஹித். டாக்கிங் அபவுட் ஓப்பனிங், எனக்கு என்ன தோணுதுன்னா ரோஹித் சர்மா அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஐ திங்க் தே கேன் டெஃபினெட்லி ஓப்பன். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ விராட் கோலி ஓப்பன் பண்ணது வந்து ஐபிஎல்ல பியூர்லி பேஸ்ட் ஆன் தி இம்பாக்ட் பிளேயர் ரூல் தான் எனக்கு தோணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் குஷன் வந்து கண்டிப்பா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கிடையாது. ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த ஐபிஎல்லே எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு பிளேயர் லைக் ஷிக்கர் தவன் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஃபுல் சீசன் ஆடுறது வேற விஷயம். ஜஸ்ட் ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்றேன், ஒரு கேன் வில்லியம்சன், ஒரு விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஷீட் ஆங்கர் ஆடக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் இல்லையா, ஸோ பேட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ரோல் வந்து இந்த ஐபிஎல்ல கண்டிப்பாவே வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்றேன். பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே T20 வேர்ல்ட் கப்புக்கு வந்தோம்னா அந்த மாதிரி ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல்னு எனக்கு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் இண்டீஸ்ல பார்த்தோம்னா ராஸ்டன் சேஸ் இருக்காரு. ராஸ்டன் சேஸ் வந்து அந்த ஒரு ரோலை சூப்பரா ஆடுவார் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி பேசுறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணாங்க அட் ஒன் எண்ட்னா விராட் கோலியை சுத்தி எல்லாரும் ஆடுவாங்க அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இதுக்கு விராட் கோலிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பந்த், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவம் துபே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா. ஸோ எல்லாருமே மோஸ்ட் ப்ராபபிலி பாத்தீங்கன்னா அட்டாகிங் பேட்டர்ஸா இருக்கிறப்போ இவங்களை சுத்தி விராட் கோலி சுத்தி இவங்க எல்லாம் ஆடினாங்கன்னா விராட் கோலி ஒரு ரெண்டு வந்து அவரோட ஒரு நாக், அதாவது எப்படி சொல்றேன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 30 balls அவர் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து ஒரு பயங்கரமா ஒரு ருத்ரதாண்டம் ஆடுவார். அங்கேருந்து புரிய மாதிரி சொல்லணும்னா பயங்கரமா ஆடுவாரு இல்லையா. சோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அப்போ வேற மாதிரி ஆயிடும், அதாவது ஒரு ஜம்ப் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா விராட் கோலி நம்பர் 3 ஆடுறது வந்து இந்தியாவுக்கு பெரிய அளவு ஹெல்ப் ஆகும். ஏன்னா எனக்கு நான் ஏன் இன்னொரு பாயிண்ட் அப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போன வருஷம் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பத்தி நிறைய பேசுறோம் போன T20 வேர்ல்ட் கப்ல. அந்த T20 வேர்ல்ட் கப் மேட்ச்ல அவர் என்ன பண்ணாரு? எஸ் இனிஷியலா விக்கெட்ஸ் விழுந்தது நம்ம கரெக்ட், ஓகே. பட் அது அவர் என்ன பண்ணாருன்னா, நான் கடைசி வரைக்கும் இருந்தேன்னா என் கூட ஒரே ஒருத்தர் போதும், ஹர்திக் பாண்டியா ஒருத்தர் செம பார்ட்னர்ஷிப் போட்டாரு. ஸோ நான் 20 overs ஆடினேன்னா இந்தியா ஆல் த வே தேல் கெட் ஓவர் தி லைன் அப்படின்றத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் ஆடினாரு. ஸோ அதே ரோல நிச்சயமா அவர் பண்ணுவார்னு தோணுது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா ஒரு பவர் பிளேல வந்து ஒரு 63 for no loss கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சோம்னா கூட அங்கேருந்து வந்து மற்ற பேட்டர்ஸ் அவங்க ரோல பண்ண. இப்போ ஒரு சிவம் துபே மாதிரி ஒரு பேட்டர் ரேவந்த் ப்ரோ சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாவே வந்து அவங்க லைன் அண்ட் லென்த் ஸ்பின்னர்ஸ் பர்ஃபெக்டா வச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு சிவம் துபே அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது சிவம் துபேக்கு சக்சஸ் வந்த டைம் எப்போன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாவே வந்து அவருக்கு பெரிய அளவில் RCBல இருக்கும்போது சக்சஸ் கிடைக்கல. CSKல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சக்சஸ் அப்படின்றது வந்து நிச்சயமா கிடைச்சது. ஸோ அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அவருக்கு அந்த ரோல் டெஃபினிஷன் நம்ம கொடுத்தோம்னா, இப்போ வந்து நீ வந்து உள்ள போற, அதாவது போயிட்டு உங்களோட ரோல் என்னன்னா கெட்டிங் டு மேக்ஸிமம், நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த குஷனை வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம இப்போ சிவம் துபே மாதிரி ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அவருடைய பெஸ்ட் பொட்டன்ஷியலை வந்து நம்ம கண்டிப்பாவே வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். கண்டிப்பாவே. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹார்திக் பாண்டியா சொல்லி ஆகணுங்கன்னா அவர் வந்து இந்தியாவோட ப்ளூ டான் பண்ணாருனாலே the moment he dons that Indian jersey வேற மாதிரி குங்ஃபு பாண்டியாவை மாறிடுறான்னு சொல்லலாம். ஏன்னா எஸ் ஒரு 1 month ரேவந்த் ப்ரோ சொன்ன மாதிரி பெரிய அளவுல வந்து ஒரு பாஸ்ட் 2 monthsல ஒரு ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும் பர்சனல் லைஃபா இருக்கட்டும் பெரிய அளவுல அவர் வந்து இல்ல. பட் தென் the way he's come back brilliant in the match நல்லா போடுறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹார்திக் பாண்டியா ஃபார்ம்ல இருந்தாருன்னா நம்ம இப்ப பேசக்கூடிய எல்லா வீக்னஸ்மே மறைஞ்சிரும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆனஸ்டான ஒப்பீனியனா. அவர் ஒருத்தர் ஃபார்ம்ல இருந்தாருன்னா உங்களுக்கு அந்த 6 bowling ஆப்ஷன் சொல்றத தேர்ட் சீமருடைய அந்த ஒரு ஹெட்ஏக் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. அது மட்டும் இல்லாம மிடில் ஓவர்ஸ்ல ஆக்சிலேட் பண்றதுக்கு சிவம் துபே இருக்காரு. சோ அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஒரு கேப்பை வந்து ஹார்திக் பாண்டியா நேற்று பினிஷ் பண்ண மாதிரி பினிஷ் பண்ணாருன்னா, அந்த கேப்பை ஒரு ஃபில் பண்ணாருன்னா பயங்கரமா இந்தியாவுக்கு பெனிஃபிட் ஆகும். ஓகே, எனக்கு ஆக்சுவலி இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு. எக்ஸாக்டா இதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வாலை வந்து அப்போ ஓபன் பண்ணாது ஈக்குவல் டு விராட் கோலின்னு தான் நினைக்கிறீங்களா? ரெண்டு பேரும் ஷார்ட் வந்து பிளேயிங் 11ஸ்ல இருக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரன் கொடுத்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அண்ட் நல்ல டச்ல தான் இருக்காங்கிற ஒரு கிரைட்டீரியானால அவங்க 2 பேருக்கும் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல விராட் கோலி அந்த கேலிபர்ல இருக்காரு,
ஜெய்ஸ்வால் கண்டிப்பா வந்து பேக்கப் ஓபனர் தான். ஸோ அவருக்கு ரன் கொடுக்கணும்னு இப்ப அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்களான்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு நீங்க ரேவன் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்சுவலி குரூப் ஸ்டேஜுக்கு ஒரு டீம் செட் பண்ணிட்டு மேபி சூப்பர் 8ல சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்ன தோணுது, அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் குரூஷியல் நினைக்கிறேன். இந்த குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு காம்படிட்டிவ் கிரிக்கெட்னு எல்லாரும் வெளியே பேசிக்கிறத வச்சு சொல்றேன். இன்னைக்கு யூஎஸ் ஆனதை பத்தி நம்ம பேசணும்னா அவங்களும் ஈக்குவல் டு அயர்லாண்டு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த பேஸ்ல இருக்காங்க. அந்த பேஸ் ஆஃப் ஒரு என்ன சொல்றது, ஃபயரி கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க, ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் விளையாடுறாங்கன்ற மாதிரி. ஆனா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் 2 லீக் மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாண்டோட, செகண்ட் மேட்ச் பாகிஸ்தானோட. ஸோ இந்த 2-2 வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸா கனடா அண்ட் யூஎஸ் கிட்ட வேற ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பிளேயிங் 11. எல்லாருக்கும் ஒரு ரன் கொடுத்து பார்க்கலாம். சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கோலி ரோஹித் ஓபன் பண்றாங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு 2 மேட்ச் கொடுத்து பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் ஆடி இருக்காருன்னா அதுக்கு பதில் தூபேக்கு ஒரு ரன் கொடுத்து பார்க்கலாம். சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் முடிச்சுட்டு அப்படியே ரேவந்த் போடும். அதான் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து அந்த ஒரு ஆப்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா முதல் 2 மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கேம் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா அந்த பாயிண்ட் சிஸ்டம். ஆமா நிச்சயமாவே. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் நீங்க 2 வின் எடுத்துட்டீங்கனாலே அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு நீங்க யூல் டேக் ஹியூஜ் கண்ட்ரோல் ஆஃப் தி டோர்னமெண்ட். சோ அங்கே இருந்து கண்டிப்பா சஞ்சு சாம்சன் மாதிரி ஒருத்தருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அதையும் தாண்டி என்ன தோணுதுன்னா, எனக்கு என்னவோ யசஸ்வி ஜெய்ஸ்வால் இனிஷியல் 11ல இருப்பாரு அப்படின்னு தான் தோணுது ப்ரோ கொஞ்சம். ஏன்னா லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட், இந்தியா எப்படி யோசிப்பாங்கன்னா ஆல் கன்ஸ் பிளேசிங் போகலாம், போயிட்டு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்ற அந்த யோசிக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. விராட் கோலி ஓபன் பண்ணுவாரா அப்படின்ற சந்தேகம். ஏன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன், அந்த ஒரு காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் T20 கிரிக்கெட்ல இப்போ ஜெய்ஸ்வாலை தூக்கிட்டோம், தூபேவையும் தூக்கிட்டோம்னா நம்ம டாப் 7ல இருக்க டாப் 6ல இருக்க ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து பண்ட் தான். அப்புறம் நம்பர் 7ல ஜடேஜா வருவாரு. ஸோ ஜெய்ஸ்வாலும் இருக்காங்கன்னா டாப் 7ல 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்க மாதிரி ஆகுது. இவரை விட்டு கூட, தூபேவை விட்டு கூட. ஸோ அது ஆப்வியஸா அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒர்க் ஆகுன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஜெய்ஸ்வால் வந்தாருன்னா ஓகே தான். அப்ப அவருக்கு ரெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க நேத்துன்னு சொல்றீங்க? ஆமா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா. ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்க பிக் பண்றாங்கிற பட்சத்திலேயே வந்து ஒரு ஸ்குவாட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா யோசிச்சு பார்த்தோம்னா கூட அவங்க ஸ்குவாட்ல பிக் பண்றாங்க அப்படின்றப்பவே ஹி இஸ் டெஃபினெட்லி தேர் இன் தி பிளான்ஸ் அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியனா. பேக்கப் ஓபனரா பெரிய அளவில் விராட் கோலியை தாண்டி யோசிப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகம் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க the moment they pick யசஸ்வி ஜெய்ஸ்வால், I think he will be there in the 11. ஓகே ரேவந்த். அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓப்பனிங் பிளஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே அவர் தான் ப்ரோ இருப்பாரு. ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா தான் இறங்குவாங்க. ஏன்னா விராட் கோலி வந்து 1 டவுன் தான். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 1 டவுன்ன்றது வந்து பயங்கரமான ஒரு ஒன் டே கிரிக்கெட்ல குரூஷியல் டவுன். ரிக்கி பாயிண்டிங்ல இருந்து நிறைய பேர் 1 டவுன் விளையாண்டு தான் பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ 1 டவுன் வந்து எப்பயுமே ரொம்ப ஒரு கீ பொசிஷன் எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. ஸோ அது வந்து விராட் கோலி வந்து சூட்டபிளான ஆள் தான். ஆனா என்ன ஒண்ணு, இந்த சீசன் ஃபுல்லாவே இந்த ஐபிஎல்ல அவர் 2 மாசம் விளையாண்டது எல்லாமே எப்படி விளையாண்டாருன்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நீங்க ரோஹித் சொன்ன மாதிரி அந்த ஷீட் ஆங்கர் ரோல் தான் வந்து அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து அவர் வந்து ஆர்சிபிக்கு விளையாடும் போது வச்சிருந்தாரு. ஆனா ஆர்சிபிக்கு வந்து அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இல்லாதனால அவரால் நேச்சுரல் கேம் விளையாட முடியல. ஏன்னா ஃபார்ம்ல நிறைய பேர் மேக்ஸ்வெல் சரியா விளையாடல, லைக் கிறிஸ் கிரீனோட ஃபார்ம் இல்ல. அதனால வந்து அவரோட இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஷீட் ஆங்கர் ரோல் மாதிரி இருந்தது. அவர் லாங் இன்னிங்ஸ்ல ஆடுற மாதிரி இருந்தது. இது இங்க அப்படி கிடையாது. சூரியகுமார் யாதவ் இருக்காரு, ரிஷப் பந்த் இருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காரு, பிளஸ் வந்து ஷிவம் துபே, இந்த மாதிரி நிறைய பேட்ஸ்மேன். ஓகே, இதே சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாருன்னா வந்து விராட் கோலி வந்து ஷீட் ஆங்கர் ரோல்லாம் விளையாட மாட்டாரு. லைக் அவர் வந்து அவரும் அவர் ஷாட்ஸுக்கு போவாரு. சூரியகுமார் யாதவும் அவங்க கேட்கவே வேணாம், 360 பிளேயர் அவரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விராட் கோலிக்கு இந்த 1 டவுன் பொசிஷன் வந்து இந்த கரண்ட் பேட்டிங் லைனப் வந்து இன்னும் சூட்டப் நினைக்கிறேன். ஏன்னா சூரியகுமார் யாதவ் அந்த பேட்டிங் ஆர்டர் பார்க்கும்போது தெரியுதுல, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், ரிஷப் பந்த், சிவம் துபே பேட்டிங் எடுத்துக்கோசரம் அவங்க எப்படி பிளேயிங் லெவல் விளையாட போறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த பேட்டிங் ஆப்ஷன்லாம் இருந்துச்சுன்னா விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து இன்னும் நல்லா கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, இவங்க இருக்காங்க, நம்மளும் அடிச்சு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்.
அதான் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் ரொம்ப குரூஷியல். அதுவும் ஃபர்ஸ்ட் கேமே எகென்ஸ்ட் பாகிஸ்தானுக்கும் போது வந்து ரொம்ப பிளான்ஸ்ல ரொம்ப சேஞ்ச் இருக்காது. அதே மாதிரிதான் ஒன் தான் விளையாடுற மாதிரி இருக்கும். என்ன ஒண்ணு, அந்த ஷார்ட் பால் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அதுக்கு ஒரு மேபி அனலிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் அதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா 5-6 மேட்ச் வந்து நேரா ஸ்ட்ரைட்ல அடிச்சு கேட்ச் கொடுத்து ஒரு 6 தடவை என்னமோ ஐபிஎல் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பாகிஸ்தான் ஷைன் அஃப்ரைடி மாதிரி பவுலரோ இல்ல நசீம் ஷா மாதிரி பவுலரோ அதெல்லாம் வந்து ஈஸியா அவர் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, அந்த பால் போட்டுருவாங்க. ஆனா அதை எப்படி அவர் விளையாட போறாரு? ஸோ அதுதான் அந்த ஒரு இது. பிளஸ் ரோஹித் சர்மாக்கும் அதேதான். ஏன்னா ஷைன் அஃப்ரைடி வந்து இனிஷியலா பாலை உள்ள எடுத்துட்டு வரவர், லெஃப்ட் ஆர்ம் சீமர் வேற. லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு எகென்ஸ்டா வந்து ரோஹித் சர்மா ரெக்கார்டும் வந்து அந்த அவருக்கும் அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க, அதுதான் ப்ரோ இப்போ மெயின் பாயிண்ட், மெயினான விஷயமே. ஸோ ஒன்ஸ் இந்த 6 ஓவர் இப்படி 6 ஓவர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து அவங்க டேக் ஆன் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஸ்பின்னும் வந்து லைக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஆனாலும் ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்பின்னர் இந்தியா இருக்க மாதிரி ஸ்பின்னர் எனக்கு வந்து பாகிஸ்தான்கிட்ட இல்லை. ஸோ அதான் ப்ரோ, இந்த 2 விஷயம் மட்டும் கொஞ்சம் பார்த்து விளையாண்டாங்கன்னா இந்தியா பேட்டிங் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலி நான் சஞ்சு சாம்சன் தூபே பத்தி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் தூபே வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு வரப்போ திருப்பி அந்த மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ள போயிடுறாங்களா, இல்ல நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் அந்த இது இருக்குல்ல ரோல் டெஃபினிஷன் அண்ட் கிளாரிட்டி. இப்போ சஞ்சு சாம்சனுக்கு ஆர்ஆர்லயா இருக்கட்டும், தூபேக்கு சிஎஸ்கேல இருக்கு, ரோஹித் சொன்ன மாதிரி தான் கிளியர் அந்த குஷனும் இருக்கு. அண்ட் அவர் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியில இருக்காரு சஞ்சு சாம்சன். ஸோ ஆப்வியஸ்லி அவரு டிசைட் பண்ணிக்கிறாரு நான் இப்படி ஆட போறேன் பண்ண போறேங்கிறது. இங்க வந்து அந்த ரோல் கிளாரிட்டி இல்லாம இருக்கப்போ என்ன ஆகுது, அவங்களோட இருப்பை காட்டணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு, கன்சிஸ்டன்டா அடிக்கணும். அண்ட் அந்த டைம் எடுத்துக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் அப்படிப்பட்ட பிளேயரே இல்லை. நேற்று 6 பாலுக்கு 1 ரன் அடிக்கிறாரு பவர் பிளேல வந்துட்டு. நல்ல ஸ்பெல்ல போட்டாங்க, அதெல்லாம் தாண்டி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அவங்களால. நம்ம மேபி ஒரு எஜ் வாங்கி ஒரு ஸ்லிப் கேட்ச் போயிருச்சா என்ன ஆகுது, டக்குன்னு பாயிண்ட்ல கேட்ச் பிடிச்சாங்க என்ன ஆகுது அப்படின்னு யோசிச்சு ஷார்ட் மேக்கிங் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்வியஸா ஒரு பேக் ஃபுட்ல போயிடுறாங்க அவங்க. நான் ஒரு 3 மேட்ச் கன்சிஸ்டண்டா பண்ணும், அப்பதான் என் பேர் வந்து அங்க ஒரு சர்டனிட்டியா இருக்கும். இல்லைன்னா அவனை விட்டுருவோன்னு அந்த பதட்டம் இருக்கா அவங்களுக்கு, என்னன்றது எனக்கு தெரியல. சிவம் தூபே ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, அவருக்கு அந்த ஸ்பின்னே கண்ணில் காட்டாம அவர் இப்போ ஸ்பின்னர்ஸுக்கே திணற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அவரையும் 2 ரன்ல நம்ம கேட்ச் விட்டாங்க, 6 பாலுக்கு 2 ரன்ல கேட்ச் விட்டாங்க. வேற கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் தான் அதை மேக்கப் பண்ணாரு, ஒரு 6 அடிச்சாரு, 14 பால் 14 ரன் என்னமோ வந்தது. சோ அந்த கேட்சும் பிடிச்சதாலும் அவரும் சிங்கிள் டிஜிட்ல போயிருப்பாரு. இல்ல ப்ரோ, அது என்னதுன்னா லைக் சஞ்சு சாம்சன் இருக்க பெரிய மிஸ்டேக்கே எப்படின்னு எதுனா, ஒரு மேட்ச் நல்லா விளையாட்டு அடுத்தது வந்து ஒரு 30-20 அப்படியே தான் அவருக்கு வந்து சீசன் இருக்கு. ஒரு பெரிய சீசன், ஒரு கன்சிஸ்டன்ட் சீசன்னா அது லாஸ்ட் சீசன் மட்டும்தான். அவர்கிட்ட ஏன் அந்த ஒரு ஏன் சஞ்சு சாம்சன் அந்த அளவுக்கு இல்லைன்னா, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இல்ல. சூரியகுமார் யாதவ் மாதிரியோ ருத்துராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 550 ரன் 600 ரன் மேல அடிச்சுட்டு கன்சிஸ்டன்டா இருக்காருன்னா அந்த அவரோட பேட்டிங் அப்ரோச் தான். ஆனா இவரது வந்து அப்படி இல்லை. லைக் கடைசி வரைக்கும் நம்ம ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடணும் அப்படின்ற மாதிரி இல்லை. டக்குன்னு பெரிய ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆறது அவரோட இன்கன்சிஸ்டன்ட் காமிக்குது. மற்றபடி சிவம் துபேவும் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேக் ஆன் பண்ணி அடிச்சாரு. ஸோ ஆனா குவாலிட்டி ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டா வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் திணறினாரு. ராகுல் சேகர்லாம் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ராகுல் சேகருக்கு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு அந்த சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்ல. ஸோ இது என்ன ஒரு இதனால இவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சைடு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இல்ல. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஓகே. ஏன்னா ஒருத்தர் இல்ல அப்படிங்கும் போது நமக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து இவரு தான் அப்படிங்கும் போது இன்னும் அவருக்கு வந்து நம்ம நல்லா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ருத்ராஜ் இருக்க கன்சிஸ்டன்சி இவர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாருன்னா இன்னும் ஒரு சக்சஸ்ஃபுல் கிரிக்கெட்டரா இருப்பாரு ப்ரோ. ஏன்னா அதான் மிஸ் ஆகுது. லைக் 2020 என்னாச்சு, ருத்ராஜை வந்து டிராப் பண்ணிட்டாங்க ஐபிஎல் இந்த நடுவுல. கடைசி 3 மேட்ச் 50 அடிச்சாரு யூஏல நடந்த மேட்ச். அதுக்கு அடுத்து வந்து எல்லா சீசனுமே பயங்கர கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்றாரு. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் வந்து சஞ்சுட்ட மிஸ் ஆகுத தவிர
மற்றபடி ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்றதா இருக்கட்டும், கேப் கரெக்டா பிக் பண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், சஞ்சு சாம்சன் அதுல நல்ல பிளேயர் தான் ப்ரோ. ஆக்சுவலி பிஃபோர் கோயிங் டு ரோஹித், நான் இதை மட்டும் திருப்பி சொல்றேன். நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம், பிராக்டிஸ் மேட்ச் குரூஷியலா யாருக்கு இருக்க போகுதுன்னா சிவம் துபே இல்ல சஞ்சு சாம்சன் தான். அவங்க ஒரு கிரன்ச் நாக் ஒரு 30 பால் 50 இந்த மாதிரிலாம் அடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா பண்ணதையோ ஸ்கை பண்ணதை பண்ணியிருந்தா கூட, ரிஷப் பண்ட் அளவுக்கு பண்ணாட்டி கூட அவங்க ஒரு திங்க், ஒரு அவங்களோட மைண்ட் வந்து ஒரு 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 டிஸ்கஷன்லயாவது இருந்திருக்கும். சாரி, அவங்களோட பேர் வந்து ஒரு டிஸ்கஷன்லயாவது இருந்திருக்கும். மேபி நம்ம கோலியை ஓபன் பண்ணிட்டு இவங்களுக்கு யாருக்காவது கீழே சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எப்பவுமே இந்தியா பிக் ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடும், ஓபனர்ஸ் ஸ்டாக் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டர் வந்து சும்மா அப்படியே பால் டு பால் ரன் அடிச்சு விட்டு மிஸ் அவுட் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு 10 years-ஆ. மேபி அங்க வந்து ஒரு லாங் ரன் கொடுத்து ஒருத்தரை குரூம் பண்ணி எடுத்துட்டு போலாமா, சூப்பர் 8கோ இல்லைன்னா பிளே ஆஃப்ஸ்கோ அப்படின்னு ஏதாவது பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா, திருப்பியும் வந்து அந்த பிக் ஸ்டேஜ்ல ஒரு பிராக்டிஸ் மேட்ச்லயே இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாங்கன்றப்போ எனக்கு அவங்க பேக் ஆஃப் த மைண்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நம்ம 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 ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் கிரிக்கெட் அப்படின்றத தாண்டி அந்த செலக்ஷன் அண்ட் ப்ராபபிள் பிளேயிங் லெவன்ஸ் அவங்க மைண்ட்ல ரொம்ப பிளே பண்ணுதோன்னு எனக்கு தோணுது. ஸோ ரோஹித், உங்களோட தாட் இவங்க 2 பேரை பத்தி ரொம்ப குரூஷியல். 2 பேருக்கும் நல்ல ஃபேண்டம் இருக்கு. அண்ட் சஞ்சு சாம்சன் அவ்வளோ பேர் வந்து செலக்ட் பண்ணலனால அப்செட் ஆகுறாங்க, அவ்வளோ பேர் ரைட் பண்றாங்க, ட்விட்டரா இருக்கட்டும் சோசியல் மீடியாலா இருக்கட்டும். 2 பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோ ஃபர்ஸ்ட் கமிங் டு சிவம் துபே, ஏன்னா அவர் வந்து செலக்ட் ஆனதுக்கான முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா அவர் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ண விதம் தான். ஸோ அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான், சிஎஸ்கேல அவருக்கு என்ன அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்களோ மிடில் ஆர்டர்ல ஃப்ரம் பால் 1 யூ கேன் அட்டாக் அப்படின்ற அந்த ஃப்ரீடம் கண்டிப்பா இந்தியன் டீம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சிஎஸ்கேல இருந்த அதே இதுதான் இங்க அவர் ரெப்ளிகேட் பண்ணாதான், என்னை பொறுத்த வரைக்கும் அதே ஃபார்முலாவை அவர் இங்க யூஸ் பண்ணா T20 கிரிக்கெட்டுங்கிறப்போ அதே ஃபார்முலாவை அவர் யூஸ் பண்ணாதான் அந்த சக்சஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அப்படின்றது வந்து ஹையா இருக்கும் அப்படின்னு தோணுது. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், கோச் ராகுல் டிராவிடா இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து சிவம் துபேட்ட அவருடைய கேமை வந்து அந்த நீங்க சொன்னீங்க தெரியுமா, அந்த மிடில் ஆர்டர் வந்து சப்போஸ் ஒரு கிரன்ச் கேம்ல சப்போஸ் இந்தியா வந்து ஒரு மாதிரி ட்ரபிள்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பால் டு பால் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி கண்டிப்பாவே சூரியகுமார் யாதவுக்கு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. சோ யாரான ஒரு எண்டு நான் முதலே சொன்ன மாதிரி என்னன்னா, இப்ப விராட் கோலி இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, அந்த மிடில் ஆர்டர்ல அந்த சப்போஸ் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் இந்தியா மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த அந்த ரோலை பண்றதுக்கான கண்டிப்பா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல சிவம் துபே மாதிரி ஒருத்தர் வந்து he can definitely go for his shots என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்தியன் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா பயங்கர டெப்த் இருக்கு. உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் வரைக்கும் கூட பேட்டிங் ஆடுவாங்க. சோ அப்படின்றப்போ I think Shivam, answering your question, Shivam Dube should get that, should have that freedom and more important, should have that license to take on the spinners. Because if he can take on the spinners, ஒண்ணுமே இல்லை, நமக்கு தெரியும் ஒரு 2 ஓவர்ல பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட் வந்து ஒரு 30-35 ரன்ஸ் நீங்க ஒரு 2 பெரிய ஓவர் உங்களுக்கு வந்துச்சுனாலே ஒரு 160 நீங்க அடிக்கிற, இப்போ ஒரு 8 ரன்ஸ் ஓவர் போயிட்டு இருக்கீங்கன்னா இன் நோ டைம் உங்களுக்கு அந்த 180-185ன்றது கண்ணுக்கு ஈஸியா தெரியும். சோ அப்படின்றப்போ உங்களுக்கு சிவம் துபே வந்து பெரிய அளவுல வந்து ஒரு நாக் வேண்டாம், ஒரு 12 பால் 27, ஒரு 20 பால் 43, இது போதும். சோ பாத்தீங்கன்னா இதுக்குதான் அவர் டீம்ல எடுத்ததுக்கான மேஜர் ஃபேக்டர் இதுதான். சோ நீங்க மிடில் ஓவர்ஸ்ல அவர் அட்டாக் பண்ண சொல்லணும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு என்ன தோணுதுன்னா, as far as சஞ்சு சாம்சன் இஸ் கன்சர்ன்ட், ஃபர்ஸ்ட்லி 2 விக்கெட் கீப்பர் 11ல ஆடுவாங்களா, ஃபர்ஸ்ட் 11ல ஆடுவாங்களா அப்படின்றது எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சந்தேகம் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இனிஷியல் 2 கேம்ஸ் அகைன்ஸ்ட் அயர்லாண்டா இருக்கட்டும் அண்ட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தானா இருக்கட்டும், இந்த 2 மேட்சுக்குமே வந்து சஞ்சு சாம்சன் I'm not sure whether he'll play in the 11. சோ நீங்க அந்த ஒரு 2 மேட்சஸ் நீங்க வந்து ஒரு வின் பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் எடுத்துட்டு போயிட்டீங்க. அண்ட் பாகிஸ்தானோட பாத்தீங்கன்னா அந்த போனஸ் பாயிண்ட்டுமே இருக்கு. சோ அது ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும். அண்ட் அந்த ஒரு 2 மேட்சஸ் நம்ம வின் பண்ணிட்டோம்னாலே, பட் அந்த போனஸ் பாயிண்ட் இல்லன்னு சொல்லி அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு போல. ஏன்னா அந்த சீடிங்ஸ் வந்துருச்சுல, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்ல முடிச்சாலும் சரி செகண்ட்ல முடிச்சாலும் சரி இந்த குரூப் உள்ளதான் போக போகுதுன்னு. சோ அந்த கேரி ஃபார்வர்ட் பாயிண்ட் இந்த டைம் இல்லன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு போல. ஓகே ப்ரோ, தென் ஃபைன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பட் எனிவேஸ் வின் பண்ணணும் அப்படின்னு பாப்பாங்க 2 கேம்ஸ்மே. அண்ட் நீங்க முதலே சொன்ன மாதிரி 2 கேம் வின் பண்ணிட்டாங்கன்னா, அண்ட் மேபி ஒருவேளை முதல் 2 கேம் வின் பண்ணி யூஎஸ்ஏவோட ஒரு வின் சப்போஸ் அவங்க பண்றாங்கிற பட்சத்துல
நம்ம கனடா கேம்ல கண்டிப்பாவே சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு ஆளுக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த ஒரு ப்ரெஷர் நம்ம வந்து செலெக்ஷன் ப்ரெஷர் வந்து அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கா அப்படின்றது சந்தேகம். ஏன்னா சஞ்சு சாம்சனோட கிளாஸ் பத்தி எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால இந்தியா வந்து வேற இன் ட்ரபிள். இஃப் யூ குட் ரிமெம்பர் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் அந்த ஐபிஎல் ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சாரு, பிரில்லியன்ட் 100 அடிச்சாரு. மிடில் ஆர்டர் லோயர் மிடில் ஆர்டரோட பாத்தீங்கன்னா சூப்பர் 100. சோ அப்படின்றப்போ சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல நீங்க அந்த மாதிரி ஸ்பீக்கிங் கண்டிஷன்ல போயிட்டு ஒரு 100 அடிக்கிறீங்க ஒன் டேலனா இட் இஸ் நாட் ரியலி ஈஸி இல்லையா? சோ உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னா அந்த கேலிபர் ஸ்கில்ல பத்தி எந்த விதமான டவுட்டுமே இல்லை சஞ்சு சாம்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஃப்ரீடம் தான் நீங்க சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அவருக்கு இருந்த ஃப்ரீடம் ரெண்டு பேருக்குமே. ஆன்சரிங் கொஸ்டின் சிவம் துபேவா இருக்கட்டும் சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே யூ ஷுட் டெல் them that ஓகே உன் ஐபிஎல் டீம்ல உனக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கா, then go ahead, go play your game. நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க உங்களை 2 மேட்ச் பேக் பண்றோம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் நீங்க கொடுத்தீங்கனாலே. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகேன் நம்ம ஒரு ஃபியூ வீடியோஸ் பேக் டிஸ்கஸ் பண்ணோம், ஏன் வந்து கௌதம் கம்பீர் எம்எஸ் தோனி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க கேப்டன்ஸ்னா அவங்க அந்த தைரியத்தை அவங்க கொடுக்குறாங்க டு பிளேயர்ஸ். இப்போ வந்து நான் ஒரு 3 மேட்ச் நீ வந்து ஐ கிவ் யூ a consistent run, you can go ahead and play a game in all those 3 matches அப்படின்றப்போ சோ நீங்க முதல்ல 2 மேட்ச் வின் பண்ணிட்டீங்கன்னா மேபி ஒரு சஞ்சு சாம்சன் வந்து நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். பட் சிவம் துபே எனக்கு தெரிஞ்சு 11ல கண்டிப்பா இருப்பாரு. அண்ட் அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவருக்கு அந்த நீங்க ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸ்டார்டிங் 11ல துபே இருப்பாருங்கிறீங்களா? ஆமா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா எப்படி போவாங்கன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல 11th வந்து லாஸ்ட்ல பேசலாம், கண்டிப்பா 11th லாஸ்ட்ல பேசலாம். நம்ம பவுலர்ஸ் பத்தி டச் அப்பே பண்ணல. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறேன், அப்புறம் ரேவந்த்ல இருந்து ரோஹித்க்கு வரட்டும். பவுலிங் நல்லா பண்ணாங்க, 120 தான் அடிச்சாங்க பங்களாதேஷ். அதுவும் முகமதுல வந்து ஒரு குவிக் 40 அடிச்சாரு. அதனால அந்த அளவுக்கு டோட்டலா அது வந்தது. அவர் ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு ஷகிப் அல் ஹசன் வேற. அண்ட் ஷாண்டோ வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நீங்க பாத்தீங்கன்னா 108 தான் T20 இன்டர்நேஷனல்ல. ஷாண்டோ நல்ல பிளேயர், குறைய சொல்ல மாட்டேன். ஆனா நான் பங்களாதேஷ் கிரிக்கெட்டை முன்னாடியே சொல்லியிருக்கேன், 2 பேர் வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கிரிக்கெட் ஓடிஐ எக்ஸ்ட்ராடினரியா பண்ணுவாங்க, T20 ரொம்ப கொஞ்சம் சுமார் டீம் தான். ஸ்ரீலங்கா அந்த அதர் ஹேண்ட் ஓடிஐ கிரிக்கெட் இப்போ அவங்களால ஒழுங்கா பண்ண முடியல, ஆனா T20 கிரிக்கெட் ரொம்ப நல்லா பண்றாங்க ஸ்ரீலங்கா. ஸோ இது 2 டீமும் இப்படி மாத்தி மாத்தி 2 ஃபார்மேட்ல இப்படி இருக்காங்க. சரி, அவங்களை பத்தி டீட்டெயிலா போக வேணாம். இந்தியன் பவுலிங்க்கு வர பும்ரா மேபி ஓவரே கொடுக்க மாட்டாங்க, டெத் ஓவர்ல மட்டும் சும்மா ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பரவாயில்ல. பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டாரு, டெத்ல ஒரு ஓவர் போட்டாரு, ஆப்வியஸா விக்கெட் எடுத்துட்டாரு. மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா 2 சீமரோட போவாங்களா 3 சீமரோட போவாங்களா, 2 ஸ்பின்னர் ஆட போறாங்களா 3 ஸ்பின்னர் ஆட போறாங்களா, இதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போற பாயிண்ட்ஸ். ஆப்வியஸ்லி 2 சீமரா இருக்கும் பட்சத்துல எனக்கு என்ன தோணுது, பும்ரா அண்ட் ஹர்ஷதீப் தான் ஸ்டார்டிங் 11ல இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா ஒருத்தர் 2 பேரும் டெத்ல நல்லா பண்ணுவாங்க. கம்பேரிட்டிவ்லி சீம் ஸ்விங் வந்து சிராஜ்க்கு நல்லா இருக்கும், அது வேற டே கேம் வேற. ஸோ ஸ்விங் நல்லா இருக்கும். ஆனாலும் அவர் இந்த லெஃப்ட்ங்கிற வெரைட்டி கொடுக்குறாரு அண்ட் 3 விக்கெட்ஸ் வேற எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் பிராக்டிஸ் கேம்ல. ஸோ ஹர்ஷதீப்க்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுலர்ஸை முடிச்சிடலாம், சீமர்ஸை, அப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு போகலாம். ரேவந்த் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை சீமர்ஸோட போவாங்க இந்தியா? அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க பிளேயிங் 11 எப்படி பாக்குறாங்களோ அது தகுந்த மாதிரிதான் அந்த சீமர் அந்த ஸ்பின் காம்பினேஷன் போகணும்னு நினைக்கிறேன். பேட்டிங் டெப்த்ல பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அக்ஷர் பட்டேல் உள்ள வந்துருவாரு. அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ். அப்ப வந்து கண்டிப்பா முகமது சிராஜ் உட்கார்ந்து தான் ஆகணும். ஏன்னா ஹர்ஷதீப் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்விங், இனிஷியலா ஸ்விங்கும் கிடைச்சு நல்லா போட்டு விக்கெட்டும் எடுத்தாரு. சோ ஒரு நிமிஷம், ஆக்சுவலி அதே டைம்ல தான் நம்ம விளையாட போறோம். நெக்ஸ்ட் இருக்க 3 மேட்சும் 10 o'clock ஸ்டார்ட் தான். யூஎஸ்ல 10 o'clock, நமக்கு இங்க 8 o'clock. அதான் ப்ரோ, அப்படி பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்தது அந்த பிட்ச்ல. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்தது. ஏன்னா ஷகிப் அல் ஹசன் நல்லா போட்டாரு, ஷகிப் அல் ஹசன் பவர் பிளேல நல்லா போட்டாரு. பவர் பிளேல வந்து நீங்க ரோஹித் சர்மா மாதிரி பேட் வந்து நீங்க அவர் ஆட முடியாம நிக்க வைக்கிறீங்கன்னா ஒண்ணு நல்ல பவுலர் பிளஸ் பிட்ச்லயும் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்தாதான் நீங்க அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ லைக் இப்ப இந்த நீங்க சொல்றீங்க 3 மேட்சுமே டே கேம் பிளஸ் 3 மேட்சுமே வந்து பக்கத்துல தான் விளையாட போறோம் அப்படிங்கும்போது வந்து மெயின் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா அவங்க பேட்டிங் லைன் ஆஃப் டெப்த் எப்படி கொண்டு போகலாம். அதுவும் பாகிஸ்தான் மாதிரி ஒரு டீம் விளையாடுறாங்கன்னா அவங்க மெயின் வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குன்னு பார்ப்பாங்க, அதே மாதிரி பவுலிங் பேலன்ஸும் பார்ப்பாங்க.
சோ இது ரெண்டுமே இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல்ல ஒரு பிளேயர் இருந்தா அது வந்து ரொம்ப ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். பிளஸ் வந்து 2 சீமர்ஸோட தான் ப்ரோ போவாங்க. 2 சீமர்ஸ் 3 ஸ்பின் தான். ஏன்னா ஸ்பின்ல வந்து அசிஸ்டன்ஸ் இருந்தது. ஒரே ஒரு டவுட் மட்டும், இது நான் உங்ககிட்ட கேட்குறேன், அப்புறம் அப்படியே ரோஹித்தை கண்டினியூ பண்ணுறீங்க முடிச்ச அப்புறம். அக்ஷர் பட்டேல் ஜடேஜா மேன் டு மேன் சேம் பொசிஷன், சேம் பவுலிங்கு, சேம் பேட்ஸ்மேன்ஷிப்ஸ், ஆனால் ஃபீல்டிங்கும் சேம், எல்லாமே ஈக்குவலா இருக்கு. 2 சிமிலர் பவுலர்ஸ் ஆடுவாங்கன்னு தோணுதா? எனக்கும் தோணுது. உங்களோட கருத்து சொல்லுங்க, நான் லாஸ்டா சொல்றேன். இல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லைக் 2 பேரும் ஒரே ஆக்ஷன், 2 பேரும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து லெக் ஸ்பின்னர் போடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு மித்தனாலதான் நிறைய நல்ல பிளேயர்ஸ்க்கு சான்ஸே கிடைக்காம போயிடுச்சு. சாய் கிஷோரே பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல 2020-21 உட்கார்ந்தது காரணமே ஜடேஜா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், இவன் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசரமே இல்லாம போயிடுச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு மேபி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பாக்கணும்னா மேபி ஒரு அதுக்கு பதிலாக சஹல் கொண்டு வரலாம். ஆனா சஹல் கொண்டு வந்தாங்கன்னா பேட்டிங்ல டெப்த் இருக்காது. பேட்டிங்ல டெப்த் இருக்கும், பட் ஸ்டில் அக்ஷர் பட்டேல் வரைக்கும் விளையாடுற அளவுக்கு ஒரு டெப்த் வந்து சஹல் விளையாண்டா அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு வந்து அக்ஷர் பட்டேலுக்கு அவங்க போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா பேட்டிங் டெப்த், ஏன்னா லாஸ்ட் டைமே நம்ம ரொம்ப க்ளோஸா சேஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் கூட. அது வந்து டிஃப்ரெண்ட் பிட்ச் இருந்தாலுமே ஒரு க்ளோஸ் சேஸ்ல வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது வந்து அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து சஹல் பதிலா அவங்க வந்து அக்ஷர் பட்டேல் எல்லாம் போவாங்க. ஓகே ரோஹித். அதான் ப்ரோ. ஸோ டாக்கிங் அபவுட் நீங்க பேசிருந்தீங்க, பட் எனக்கு என்ன ஒரு பர்சனல் ஒப்பீனியன்னா டீம் காம்பினேஷன் தான் அதை டிசைட் பண்ணுமா அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து 2 ஸ்பின்னர்ஸ் ஆட போறோம் அப்படி, கண்டிப்பா 2 ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாவே அந்த நீங்க கேட்ட கேள்வி ஆன்சர் பண்றது பாத்தீங்கன்னா ஜடேஜா அக்ஷர் பட்டேல் கேட்டீங்க. பட் வந்து உங்களுக்கு 3 சீமர்ஸ் நீங்க ஆட போறீங்க. ஹர்ஷ்தீப் ஆட போறீங்க, பும்ரா ஆட போறீங்க, அண்ட் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்ஸ் போடுவாரா அப்படின்றது ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து யூ கேன் பிளே டெஃபினெட்லி கேன் பிளே ஜடேஜா. பட் அக்ஷர் பட்டேல் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு போவாங்களா? எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்கன்னு தோணுது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு செஹல் ஆர் குல்தீப் ஐதர் ஆஃப் தெம் கண்டிப்பா ஆடிடுவாங்க. அண்ட் எனக்கு இன்னொன்னு என்னன்னா, ஒரு சைனா மேன் அண்ட் லெக் ஸ்பின்னர், அது அந்த ஒரு வேரியேஷன், ஐ மீன் ராதர் அந்த ஒரு உங்களுக்கு 11ல இருக்கிற அந்த ஒரு காம்பினேஷன் வந்து இன்னும் பெட்டரா மேபி ப்ரிஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு தோணுது. பட் கண்டிப்பா ரேவந்த் ப்ரோ சொன்ன மாதிரி வெரைட்டி கண்டிப்பா இருக்கு. அண்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் கண்டிப்பாவே டெய்ல் வில் லுக் லாங்கர், அதுல வந்து எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு வந்து குவாலிட்டியா ஒரு 7-8 பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ T20 கிரிக்கெட்ல ஐ டெஃபினெட்லி ஃபீல் 8 பேட்ஸ்மேன்ல உங்களுக்கு 2 பேட்டர்ஸ் ஃபயர் ஆனா கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு தியரி தான், நிறைய எக்ஸ்பர்ட் சொல்ற தியரி அதுதான். உங்களுக்கு ஒரு 2 or 3 பேட்டர்ஸ் ஆன் கிவன் டே உங்களுக்கு ஃபயர் ஆயிட்டாங்க T20 கிரிக்கெட்ல, ஐ திங்க் தட்ஸ் மோர் தென் எனஃப். அண்ட் இந்தியன் டீம் இருக்கிற பேட்டிங் அது நிச்சயமா நடக்கும். சோ அவங்க வந்து அக்ஷர் பட்டேல் ஆடுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நீங்க அப்போ வந்து பிகாஸ் யூ டெஃபினெட்லி யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் 4 overs ஃப்ரம் ஹார்திக் பாண்டியா இன் தட் சிச்சுவேஷன் அப்படின்னு தோணுது. அண்ட் சிவம் துபே நேற்றுக்கு பவுலிங் போட்டிருக்காரு, மறக்க வேண்டாம். அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா நேற்று நல்லாவே போட்டாரு. பட் ஒரு வார்ம் அப்ல அகைன்ஸ்ட் மேபி நாட் தட் ஸ்ட்ராங் பங்களாதேஷ் சைடோட தான் போட்டிருக்காரு. அதை வச்சு நம்ம ஒரு ஆப்ஷனா பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். பட் கண்டிப்பா 2 over தள்ளலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். who's your lead fast bowlers? ஹர்ஷதீப்க்கு எட்ஜ் கொடுக்குறீங்களா இல்ல சிராஜா ஸ்டார்டிங் 11ல? எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷ்தீப் தான் ப்ரோ. ஏன்னா ஃபார் சிம்பிள் ரீசன், நான் ஏன் சொல்றேன்னா நேத்து அவருக்கு கிடைச்ச ஸ்விங்கா இருக்கட்டும். ஏன்னா 10 மணி மேட்ச் கண்டிப்பா ஆடுறாங்க, மீன் லோக்கல் டைம் 10 o'clock ஆடுறாங்க அப்படின்றப்போ டெஃபினெட்லி அவருக்கு கிடைச்ச ஸ்விங் வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு. அண்ட் அவர் நியூ பாலை கண்டிப்பா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், அந்த கெப்பாசிட்டி வந்து அவருக்கு நிச்சயமா இருக்கு. அண்ட் ரோஹித் சர்மா அவர் யூஸ் பண்ண விதம் ஹர்ஷ்தீப், அதுதான் வந்து ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவர் நிறைய டைம் சரியா யூஸ் பண்ணலையும் கூட ஐபிஎல்ல எனக்கு தோணும். கையில குடுக்கல, செகண்ட் ஓவர் தேர்ட் ஓவர் குடுத்துட்டு இருந்தாங்க அவருக்கு. ஆமா அதுதான் அப்படின்ற, ஆமா. சோ அப்படின்ற பட்சத்துல வந்து இங்க ரோஹித் சர்மா அவர் பிரில்லியண்டா யூஸ் பண்ணுவார். ஏன்னா போன T20 வேர்ல்ட் கப்ல மறக்க வேண்டாம், ஒரு பிரில்லியண்டா போட்டார் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ்.
அண்ட் உங்களுக்கு அட் த டாப் உங்களுக்கு பாகிஸ்தானும் சூப்பரா போட்டாரு. ஸோ அப்படின்றப்ப அந்த வேர்ல்ட் கப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, அந்த பெரிய ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அண்ட் ஸ்விங் வந்து இப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பாவே வந்து அந்த யார்க்கர்ஸையும் அவரால் நெயில் பண்ண முடியும் டுவர்ட்ஸ் டெத். அது வந்து ஸோ மேபி ஒரு ஆல்ரவுண்ட் கெபாசிட்டி, பட் டெஃபினெட்லி நாட் டேக்கிங் அவே எனிதிங் ஃப்ரம் சிராஜ். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஐபிஎல்ல தி வே ஹீஸ் கம் பேக், அந்த ஃபார்ம் அவருக்கு நிச்சயமா இருந்தது. ஸோ சிராஜ் இஸ் ஆல்சோ தேர், பட் ஐ திங்க் ஹர்ஷ்தீப் வில் எட்ஜ். ஓகே, நானும் அதேதான் போறேன். ஹர்ஷ்தீப் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து அந்த இந்தியன் ஜெர்சியில சூப்பரா பண்ணுவாங்க. நீங்க முன்னாலே ஸ்டார்ட் பண்ணீங்க ஹர்திக் பாண்டியா, நான் இதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவரை பூ பண்ணாதீங்க. அவர் இந்தியாவுக்கு பண்றப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன்னா அவ்வளோ கிரன்ச் சுச்சுவேஷன் அவர் மட்டும் தான் கையை தூக்கி இருக்காரு. நான் இருக்கேன், ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலுக்கு அட்லீஸ்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு. இந்தியா அப்செட் ஆயிருக்கு, வெளியே போயிருக்குன்னு நம்ம பேசினா கூட அந்த அப்செட் ஆன மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியோட கான்ட்ரிபியூஷன் கரெக்டா இருந்திருக்கும். லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல ஜடேஜாவும் கையை தூக்கி இருக்காரு பேட்டிங்ல, வித் த பேட் ஒரு 40-50 அடிப்பாரு. ஆப்வியஸா அந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம என்னைக்குமே வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒருத்தராக தான் ஹர்ஷ்தீப்பையும் நான் பாக்குறேன். அண்ட் ஹர்ஷ்தீப் மோர் ஆஃப் அ கேப்டன்ஸ் பவுலர் தான். அவர் வந்து ஒரு கேப்டன் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்றாங்கன்றத பொறுத்து அவரோட நிறைய பேருக்கு அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் அதுல வந்து என்ன சொல்றது எக்ஸப்ஷனல், விராட் கோலி பும்ராவெல்லாம் நம்ம விட்டுறணும். அவங்கெல்லாம் அவங்க வேலையை அவங்க பாட்டு கண்ணை மட்டும் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் விட்டுட்டு ஒரு சிலர் வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். நம்ம மேல ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, நம்ம டெலிவர் பண்ணணும். அந்த மாதிரி சிராஜே கூட எடுத்துக்கோங்க, ஒரு விராட் கோலி கேப்டன்சின்னு ஒரு வேற மாதிரி சிராஜ் நம்ம பார்த்துருப்போம். என்னதான் ரோஹித் சர்மாவும் ஒரு நல்லா தான் ஹேண்டில் பண்ணா கூட வேற மாதிரி ஒரு பிளேயரா சிராஜ் எப்போ கண்ணில் பட்டாருன்னா விராட் கோலி கேப்டன்சில பட்டாரு. கேஎல் ராகுலும் பாத்துக்கோங்க, கேஎல் ராகுலும் வேற லெவல்ல ஒரு 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 அவ்வளவு பெரிய ஒரு பீக் அட்டென்ட் பண்ணது விராட் கோலி கேப்டன்சில. அவங்களாம் வந்து விராட் கோலி பாய்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ரோஹித் சர்மா பாய்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸ்கை, பும்ரா, இவர் ஹர்திகா கூட. அதுக்கு என்னதான் கிஃப்ட் சொன்னா கூட அவங்களுக்குள்ள ஒரு ரேப் இருக்கும் கண்டிப்பா. சோ சொல்லுங்க ரோஹித். இல்ல அவர் வந்து இன்ஃபேக்ட் ஹர்திக் பாண்டியா நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா ஒரு மீன் கூட நேற்று நான் பார்த்தேன். ரோஹித் சர்மா அண்டர் ஹர்திக் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா அண்டர் ரோஹித் சர்மா அப்படின்றப்போ அந்த ஹர்திக் பாண்டியா அந்த ரோஹித் சர்மாக்கு பாத்தீங்கன்னா அந்த காட்ஸில்லா அந்த மீம் இருந்தது. சோ அப்படின்றப்போ அவரு பெஸ்ட்டா கொண்டு வராரு. ஏன்னா இப்ப ஹர்திக் பாண்டியா அவரு பாத்தீங்கன்னா போலிங் வந்து ஹர்திக் பாண்டியா அவர் எந்த அளவுக்கு அவர் யூஸ் பண்ணிக்கிறாரோ அதை விட பயங்கரமா ரோஹித் சர்மா ஹேண்டில் பண்றாரு போலிங் சேஞ்சஸ்ல அப்படின்னு தோணுது. ஹர்திக் பாண்டியா இண்டிவிஜுவலா நான் சொல்றேன். ஏன்னா அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ஓவர் பவர் பிளேல கொடுப்பாரு, டுவர்ட்ஸ் தி பேக் எண்ட் ஒரு ஓவர் ரைட் ஓவர் அட் ரைட் டைம். இந்த டைம் நீ போட்டா உனக்கு விக்கெட் கிடைக்கும். அவங்க கொஞ்சம் இப்போ ஏதாவது ஒரு லூஸ் பால் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்கன்ற பொசிஷன்ல கொடுப்பாரு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த பிரேக் த்ரூ நீங்க சொன்ன மாதிரி எப்ப அந்த பிரேக் த்ரூ வேணுமோ அப்ப கொடுப்பாரு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதை டெலிவரும் பண்ணுவாரு. அந்த கரெக்டான தேவைப்பட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு யார்க்கர் ஒரு ஸ்லோயர் ஒன்னு ஒரு எனி வேரியேஷன் ஃபார் தட் மேட்டர் அவர் நேரத்துல டெலிவர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவார் கரெக்டா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தி கிரேட்னஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா என்னோட ஒப்பீனியன்ல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நான் திருப்பி இப்போ ஸ்பின்னருக்கு வரேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ரா தான் போறாங்க லீட் டீமர்ஸானு. அப்படி இல்லைன்னா எனக்கு அக்சர் பட்டேலுக்கு பதில் சிராஜ் கூட ஆடுவாங்க. இல்ல அக்சர் பட்டேலுக்கு பதில் நீங்க சொன்ன மாதிரி தூபே. நான் ஏன் கன்வின்ஸ் ஆகிற தூபேக்கு அஹெட் ஆஃப் சஞ்சு ஆர் அக்சர்னா, ரோஹித் சர்மா அந்த தில் இருக்கு அவருக்கு. இப்போ தோனி மாதிரி உனக்கு ஒரு ரோல் தான் நீ இது வரைக்கும் பண்ணு அப்படின்னு சொல்ற கேப்டன் ரோஹித் கிடையாது. உங்ககிட்ட இன்னொரு ரோல் கிடைக்குதா, நான் யூஸ் பண்ணிப்பேன். நடுவுல ஒரு ஓவர் கொடுத்து பார்ப்பேன். நீ 14 ரன் கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் ஓவர் நான் பும்ரா வச்சு அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தில்லுக்கு துட்டு கேப்டன் தான் ரோஹித் சர்மா. அவர் வந்து தூபேக்கு அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும் ஜடேஜா இவரன் போக மாட்டாரு ஹர்திக் பாண்டியாவன். ஒரு ஓவர் நடுவுல கொஞ்சம் இப்பதான் விக்கெட் போயிருக்கு, நம்ம வந்து இந்த ஓவர் தள்ளி தான் ஆடுவாங்கன்னா அந்த டைம்ல தூபேவுக்கு ஒரு ஓவர் கொடுத்து தள்ளி விட்டுறணும்னு பாப்பாரு. ஸோ ஆப்வியஸா அந்த ஒரு குஷனுக்காக தூபே மேபி ஸ்டார்டிங் 11ல இருக்க கூட வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா அவருக்கு 1 or 2 overs எவ்ரி மேட்ச் கொடுத்து பார்த்துருவாங்க நீட் இருக்குன்ற பட்சத்துல அப்படின்னு தோணுது. ஸோ எல்லாத்தையும் கவர் அப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பின்னர்ஸ் நான் ஆப்வியஸா வந்து ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவ் ஆப்வியஸ் பிக்கு. அக்சர் இல்லைன்னா சிராஜ் ஆடுவாங்க. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட போறாங்க, தூபே, அக்சர் இல்ல சிராஜ். அது பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் இல்ல பேஸ்ட் ஆன் காம்பினேஷன். சிராஜ், தூபே
இல்ல ப்ரோ, அக்சர் பட்டேல் சஹால் இல்லைன்னா சிராஜ் 3 பேர் யாரோ ஒருத்தவங்க விளையாடுவாங்க நினைக்கிறேன். எனக்கு சஹலுக்கு சான்சஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுதுப்பா. ஏன்னா நேற்று ஒரு ஓவர் போட்டாரோ, நான் சரியா பாக்கல ப்ரோ, நோட் பண்ணல. தெரியல. எனக்கு என்னமோ அவர் இருக்க மாட்டாரு தோணுது, பேஸ்ட் ஆன் த கான்பிடன்ஸ் லெவல் அண்ட் பியூர் பவுலர். அவர்கிட்ட இன்னொரு எக்ஸ்பர்ட் எடுக்கவே முடியாது. ஃபீல்டும் கொஞ்சம் சுமார் ஃபீல்டரு. ஸோ அதுக்காக நான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு சைனாமேன், ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரு, எனக்கு அதுக்கு போக மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ டீம் காம்பினேஷனுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பேச வந்த ரோஹித்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டீம் காம்பினேஷன். அதான் ப்ரோ. சோ பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஐம் நாட் ராங், அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஆடின 3 மேட்சஸ் வந்து நேத்திக்கு ஆடின அதே வென்யூல தான் ஆடுவாங்க இல்லையா? ஆமா, அதே வென்யூல நெக்ஸ்ட் 3 மேட்சஸ் அதே டைம். ஆமா, அதே டைம் கூட. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து டிராப் இன் பிச்சஸ் கூட சொல்றாங்க யுஎஸ்ல, ஃப்ரம் மேட் ஃப்ரம் ஆடிலேட் அப்படின்ற மாதிரி அடிபடுத்து. ஆமா. சோ அப்படின்றப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு சிட்னி அண்ட் ஆடிலேட் இந்த 2 வென்யூல தான் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால பெரிய அளவுல ஸ்பின்னுக்கு வந்து ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் வந்து இந்த 2 இதுதான். சோ அப்படின்றப்ப எனக்கு என்னவோ ஸ்பின்னுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தோணுது. அண்ட் கண்டிப்பாவே ஒரு தேர்ட் ஸ்பின்னருமே ஆடுவாங்களா டவுட் தான், பட் ஆடுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. சோ கெட்டிங் டு ஸ்ட்ரெயிட் வித் டீம் காம்பினேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் என்ன தோணுது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணுவார் அலாங் வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால். they'll go at the top and attack. and விராட் கோலி இத்தனை வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு ஷீட் ஆங்கர் ரோல் அதை பண்ணுவாரு அட் நம்பர் 3. நம்பர் 4 எனக்கு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 ஐ வில் ஹாவ் சிவம் தூபே. நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா. ரைட், நான் ரிஷப் பந்த் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ரிஷப் பந்த் நம்பர் 6. உங்களுக்கு அந்த பேட்டிங் ஆர்டர் அப்படியே சொல்றேன். ஜடேஜா இருப்பாரு. அண்ட் அக்சர் பட்டேல் ஆடுவாரா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ரிப்பீட் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நடுவுல இன்டரப்ட் பண்ணதால நீங்களும் ஒரு டவுன் மிஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாங்க. ஷூர். உங்களுக்கு ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓபன் அலாங் வித் நம்பர் 3ல வந்து உங்களுக்கு விராட் கோலி வருவார். நம்பர் 4 சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 ரிஷப் பந்த். நம்பர் 6 சிவம் துபே. நம்பர் 7 ஹார்திக் பாண்டியா. நம்பர் 8 உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா வந்தா கூட உங்களுக்கு நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. சோ நான் அதுக்கப்புறம் எப்படி யோசிப்பேன்னா, இதுலயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவர் கவர் எடுதுன்றப்போ I will go with the likes of I will go along with Arshdeep, Bumrah and one of my spinners will be Kuldeep Yadav. So bowling options வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் இருப்பாரு and I will have Ravindra Jadeja, two of them my prime spinners. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா வருவாரு along with Arshdeep and with the likes of Jasprit Bumrah. and உங்களுக்கு சிவம் துபே வேணும்னா மேபி they can push overs. இதுல வந்து என்ன இந்த காம்பினேஷன்ல எனக்கு ஒரே சந்தேகம் என்னன்னா, ஆக்சுவலி 4 மெயின் பவுலர்ஸ், 2 பார்ட் டைமர்ஸ் மாதிரி இருக்கு. அவங்க ஹார்திக் பாண்டியாவை மெயின் பவுலர்னு கன்சிடர் பண்ணி 4 ஓவர் நான் தள்ளதான் போறேன் கண்டிப்பா அப்படின்னா, அவரும் மெயின் பவுலரா வந்துடுறாரு. அவர் பார்ட் டைமர் கூட ரோல் இல்ல. அந்த பவுலிங் குஷன் கம்மியா இருக்கோ அப்படின்னு தோணுது இல்ல? ஆமா, எனக்கும் அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது. பட் ஆனா ஓகே, நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா மேபி என்ன பண்ணலாம்னா, யூ கேன் மேபி டிராப் சிவம் துபே அண்ட் பிளே அக்சர் பட்டேல் அஹெட். அது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அக்சர் பட்டேல் டெஃபினெட்லி சிவம் துபே பண்ணக்கூடிய ரோல அக்சர் பட்டேல் வந்து நிச்சயமா பண்ணுவாரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. நம்ம அதை டவுனும் பார்க்கணும். நம்ம சிவம் துபே ஆடிட்டு ரிஷப் பண்ட்க்கு இருக்க ஃபார்ம்ல ஒரு 6-5 எல்லாம் இருக்குவாங்களா தெரியல. அவரு ஸ்கை முடிஞ்சதும் ரிஷப் பண்ட் வந்துருவாரோன்னு தோணுது. with lots of international experience வேற. எக்ஸாக்ட்லி, அதான். சோ இல்ல இந்த பவுலிங் பேட்டிங் ஆர்டர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு இதுல மேலக்கே ஐ மீன் டெஃபினெட்லி அந்த சேஞ்சஸ்க்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அக்கார்டிங் டு சிச்சுவேஷன். பட் பர்சனலி அதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி அலாங் வித் உங்களுக்கு அக்சர் பட்டேல் ஆடணும், இன்னொரு ஸ்பின்னர் தேவைப்படும் நினைச்சீங்கன்னா மேபி இன் பிளேஸ் ஆஃப் தூபே கூட ஆடணும். அதுல எந்த விதமான வாய்ப்பு சந்தேகமும் இல்லை. அவர் கன்ஃபார்ம் 4 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரு. 4 ஹவர்ஸ் அட் மேக்ஸ் 32க்கு போனாலே பெரிய விஷயம் அவரு. எக்ஸாக்ட்லி. இப்ப ஆடுற அசோசியேட் கண்ட்ரீஸோட. ஆமா,
அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கண்டிப்பாவே அசோசியேட் நேஷன்ஸ் லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ கண்டிப்பாவே வந்து அக்சர் பட்டேல் மாதிரி ஒருத்தர் வந்து அயர்லாண்டோட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஜஸ்ட் டச் அப் ஆன் தட். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா அக்சர் பட்டேல் ரோல் வந்து அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, எஸ்பெஷலி அந்த பர்டிகுலர் மேட்ச் நான் சொல்றேன், மேபி அப்படி ஸ்டார்ட் பண்ணா கூட பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ், பால் ஸ்டெர்லிங்கா இருக்கட்டும், ஆண்டி பால்பரேனியா இருக்கட்டும், ஹாரி டெக்டரா இருக்கட்டும், லைனா உங்களுக்கு வந்து இருக்காங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு நீங்க வந்து இங்கிலீஷ்மேன் வேற. எக்ஸாக்ட்லி. சோ அப்படின்றப்போ எக்ஸ்போஸ் ஆயிருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு குல்தீப் கூட ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா குல்தீப்போட சைனாமேன் எப்படி அவருங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து குரூஷியலா இருக்கும். ஏன்னா குல்தீப் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்க 3 பேர் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா வித் த பால், ஐ திங்க் இந்தியாவுடைய அந்த ஓவரால் ஒரு ஒரு சினாரியாவே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு கான்பிடன்ஸே வேற மாதிரி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ரேவந்த். எனக்கு 11 எனக்கு வந்து ஆல்ரா சொல்ல வரல. நான் வந்து ஆல்ரவுண்டர், பவுலர், பேட்ஸ்மேன் அப்படி போயிடுறேன் ப்ரோ. பவுலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஹர்ஷதீப், பும்ரா. பவுலிங் என்ன பார்க்க சொல்லுங்க, ஹர்ஷதீப், பும்ரா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, SSC ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் துபே ஆர் ரிஷப் பந்த் ஆர் சிவம் துபே ஆர் சஞ்சு சாம்சன் ஆர் சிவம் துபே, இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. கரெக்டா சொல்ல தெரியல. ஹார்திக் பாண்டியா. மூணு பிளேயர் தான் எனக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர் தான், அவர் பவுலர்ல சொல்லிட்டாரு, அதனால நான் அதான் லைக் எனக்கு அந்த 11 சொல்ல டக்குன்னு வரல. டக்குன்னு அந்த பவுலிங் இல்ல புரியுது. உங்க 11ல என்னன்னா நீங்க வந்து தூபேல சஞ்சு சாம்சனை ஃபிட் இன் பண்ணணும்னு பாக்குறீங்க. அப்படி அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஃபிட் இன் பண்ணணும்னா நீங்க அக்ஸரை வெளியே தான் தூக்கி ஆகணும், இல்ல ஜெய்ஸ்வால தூக்கணும். நீங்க எல்லாரையும் வச்சீங்கன்னா 12 போயிடுது கவுண்ட். அதான் அந்த ஒரு விஷயத்த எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. சிவம் துபே, ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், இந்த 3த்துல வந்து எப்படி அவங்க காம்பினேஷன் செட் பண்ண போறாங்கன்றதுதான் அவங்களுக்கும் சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ரோஹித், சொல்லுங்க. இல்ல இப்போ நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் என்னோட லெவல்லயும் சரி, ரேவந்த் ப்ரோ லெவல்லயும் சரி, அது எங்க இடிக்குதுன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் உங்களுக்கு வந்து ஹார்திக் பாண்டியாவோட ரோல் ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப குருஷியலா இருக்கு. இப்போ அவர் 4 ஓவர் போட்டாருன்னா யூ கேன் எனிடே பிளே தூபே ஆர் சாம்சன் அஹெட் அட் தட் ரோல். அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி 2 பேருக்குமே இருக்கு. தே மைட் ப்ரிஃபர் தூபே சின்ஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்டர், நம்ம முதலே பேசுற மாதிரி. சோ ஹார்திக் பாண்டியா ரைட், நான் வந்து 4 ஓவர் நான் ஷுவரா நான் போட போறேன் அப்படின்றது வந்து அவர் வந்து டெலிவர் பண்ணாருன்னா ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் ப்ராப்ளம் வுட் பி சால்வ். அந்த டெஃபினட்டா தூபே ஆடுவாங்கன்னு தோணுது அந்த ஒரு ஸ்லாட்ல. அதர்வைஸ் இல்ல ஹார்திக் பாண்டியா நாங்க 4 ஓவர் யூஸ் பண்ண போறது இல்லைன்ற பட்சத்துல நீங்க அக்ஷர் பட்டேல் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, நல்ல வேலிட் பாயிண்ட் ஆக்சுவலி. நான் திருப்பி இப்போ 11ஸ்க்கே வரேன். நான் 2-3 11 சொல்றேன். இப்படி இருந்தாதான் காம்பினேஷன் கரெக்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் 11 ரோஹித் சொன்னபடி, நீங்க ரேவந்த் சொன்னபடி தான். ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் டு ஓபன், கோலி 1 டவுன், 2 டவுன் ஆபீஸா ஸ்கை வரணும். இதெல்லாம் பெஸ்ட் பொசிஷன்ஸ் தான். இதை தாண்டி அவங்களை கீழே போனாலும் மேல வேணா அனுப்பலாமே தவிர்த்து கீழே போனாங்கன்னா அவங்களோட பொட்டன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வரேன். ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் டு ஓபன், 1 டவுன் விராட் கோலி. சின்ஸ் அவர் அங்க சூப்பரா பண்ணுவாருன்றதுனால ஸ்கை வந்து நம்பர் 4, அதை தாண்டி கீழே போக முடியாது. நம்பர் 5 ரிஷப் பந்த் தான் வந்து ஆகணும். நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 குல்தீப், 9 அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப். அதுக்கடுத்து பும்ரா அண்ட் ஹர்ஷதீப். இதுதான் நல்ல காம்பினேஷன் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து யாரெல்லாம் பவுல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பும்ரா அண்ட் ஹர்ஷதீப். பவர் பிளேல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓவர் கொடுத்துருவாங்க. ஸோ பும்ரா, ஹர்ஷதீப், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜடேஜா, 6 பேரும் கம்ப்ளீட்டா பவுல் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆளுங்க. அது இல்லாம நமக்கு தேவைப்படாது. இவங்களை வச்சு 20 ஓவர்ஸ் கவர் அப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பேட் டேவா இருக்க ஹர்திக் பாண்டியானா ஒரே ஒரு ஓவர் கூட கொடுத்துக்கலாம். நம்ம யாரோ ஒருத்தர் 3 ஓவர் கவர் அப் பண்ணிருவாங்க.
இல்ல 2 ஓவர் மட்டும் கொடுக்கலாம், இன்னும் 2 ஓவர் கவர் அப் பண்ணிருவாங்க. குல்தீப்க்கு பேட் டேவா இருக்குல்ல, அக்சர் தேவைப்படல, இல்ல ஜடேஜா தேவைப்படல, 2 பேரும் சேர்ந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது ஏதோ ஒண்ணு பண்ணலாம். இன்னொரு காம்பினேஷன் போறேன்னா இதுல அக்சர் பட்டேலுக்கு பதில் ஒரு பேட்டர் எடுத்துட்டு வரலாம், சிவம் துபேவா. அப்ப ஹர்திக் பாண்டியாவோட ரோல் வந்து குரூஷியல் ஆகுது. ஏன் வந்து சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு வர முடியாதுன்னா, நீ ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரை தூக்கிட்டு நீ சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு பவுலிங் ஆப்ஷனே இல்லாம போகுது. அட்லீஸ்ட் சிவம் துபே 2 ஓவராவது தள்ள முடியும். சோ அக்சர் பட்டேல மேல கை வைக்கணும்னா அங்க சிவம் துபேவை வச்சு மட்டும் தான் கை வைக்க முடியும், இல்லைன்னா கையே வைக்க முடியாது அக்சர் பட்டேல் மேல. அதனால சொல்லுங்க ரோஹித். இல்ல ப்ரோ, அந்த டீம் காம்பினேஷன் அவங்க வந்து 3 ஸ்பின்னர் ஆடுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் அதுமே இருக்கு. நீங்க குல்தீப்பும் சொல்லிருந்தீங்கல்ல உங்க 11ல, இப்போ சொன்ன 11ல குல்தீப் கண்டிப்பா இந்தியா பெஸ்ட் பவுலிங் ரேங்கிங்ல இருக்கிறது குல்தீப் யாதவ் தான். T20 அவர் கண்டிப்பா ஆடுவாரு. ஆமா, சோ நீங்க இப்ப சொன்ன 11 படி பார்த்தா குல்தீப், அக்சர் அண்ட் உங்களுக்கு ஜடேஜா 3 பேருமே ஆடுவாங்க இல்லையா? இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் 11ல அக்சரை விட்டுட்டேன்னு அக்சர் வச்சிருந்தேன். கரெக்ட். அக்சர், குல்தீப், ஜடேஜா, பும்ரா, ஹர்ஷதீப், ஹர்திக் பாண்டியா 6 பேர் பவுலிங். ஓகே, சோ அதான் எனக்கு வந்து என்னன்னா 3 ஸ்பின்னர் ஆடுவாங்களா அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் இல்ல. அதுக்கு நான் இன்னொரு காம்பினேஷன் சொல்றேன். அக்சர் பட்டேலுக்கு பதில் அதே இடத்துல மேன் டு மேன் துபே வச்சுக்கலாம். 2 ஓவர் ஆஃப் பவுலிங் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணணும். கொஞ்சம் ஹர்திக் பாண்டியோட ரோல் குரூஷியல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆன் ஆகுது. நம்ம பவுலிங்க்கும் ஒரு 3 ஓவர் போகணும், கொஞ்சம் பார்த்து ஆடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கணும். அவருக்கு அந்த அவ்வளவு ப்ரெஷருக்கு ஹர்திக் பாண்டியாவும் எடுத்துட்டு போக வேணாம்னு தோணுது எனக்கு. அவருக்கு வந்து ஒரு கரெக்டான டைம்ல ஓவர் கொடுத்தா போதும். அவருக்கு பேக் ஆஃப் நம்ம 4 ஓவர் போட்டே ஆகணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் எப்படி போடுவாருன்றது ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுமோன்னு கொஞ்சம் தாட் இருக்கு. ரொம்ப யோசிக்க கூடாது. அவர் பினிஷரா யோசிக்கணும், வைஸ் கேப்டனு பேட்டிங் பண்ணும், பவுலிங் 4 ஓவர் கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிற மாதிரி இருக்கு ஹர்திக் பாண்டியா மேல. கண்டிப்பா. அண்ட் அவர் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அக்சர் பட்டேல் இப்ப அவர் வேற, அவர் வேற ஆபீஸா இன்ஜூர் ப்ரோன் வேற. அவரு ஓவர் ஒர்க்லோடு போட்டு அவர் பாதி டோர்னமெண்ட்ல போயிட்டாருன்னா யாருமே இல்ல அவர் ரோல் பிளே பண்றது. இந்தியா அப்படியே போக வேண்டியதுதான். கரெக்ட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டா 4 ஓவர் பேங்க். நீங்க சொல்ற மாதிரி 4 overs 32 அவர் போட்டுருவாரு ஆன் எனி கிவன் டே. சோ அப்படின்றப்போ கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஆமா, கன்வின்சிங்கா இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஆன் எனி கிவன் டே எனி ஆப்போசிஷனை வந்து அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஒன் ஆஃப் த டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவை எடுத்திருக்கிற ஒரு ஸ்குவாட்ல பெஸ்ட் 11 இதை நான் பாக்குறேன் ஆஃப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா. ஆமா, அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா அவங்க 3 சீமர்ஸை வச்சுக்கிட்டு 4 ஸ்பின்னர்ஸ் வந்து இதுல டாப் 15 எடுத்துட்டு வராங்கன்னா அப்ப அவங்க 3 ஸ்பின்னர் ஆட போறாங்கன்னா அர்த்தம்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் கூட வச்சுக்காம ஹர்திக் பாண்டியா மேல நாங்க இவ்வளவு டிபெண்டன்சி காட்டுறோம் அப்படின்னா அப்போ ஒரு குஷனுக்கு தான் 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்து 2 ஸ்பின்னரை வெளியே உட்கார வைப்பாங்களா அப்படின்னு தோணல. கரெக்ட் பிராமா. ஏன்னா ரோஹித் சர்மா ஸ்குவாட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்ன விஷயமே அதுதான். நீங்க ஏன் 4 ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றப்ப அவர் என்ன சொன்னார்னா you will see the results in the T20 World Cup அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாரு. ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன புரியும்னா definitely he is going to have that four spinners at least அதுல ஒரு 3 பேராவது ஆட போறாங்க அப்படின்றது தான் தாட் ப்ராசஸா இருக்கும். அண்ட் அவங்க ஜட்ஜ் பண்ண மாதிரியே பாத்தீங்கன்னா விக்கெட்டுமே கொஞ்சம் லோ கெப்ட் ஆகுது ப்ரோ. அது வந்து நான் ரொம்ப ஸ்லோவா ஆக்சுவலி அந்த 180 இவங்க அவ்வளோ ட்ரபிள் பண்ணி அடிச்ச மாதிரி தான் இருந்தது. அப்படியே அடிச்சா ரிசர்வ் பண்ணிட்டு 3 பேர் கிட்டத்தட்ட 180 செகண்ட்ல ஆடி கூட 180 தான் வந்திருக்கு. 180 தான் வந்திருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு என்ன தோணுதுன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்மே நேற்று சொன்ன விஷயம் என்னன்னா திஸ் இஸ் நாட் IPL அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்ப IPL வந்து அவ்வளோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ். நான் பர்சனலி என்ன நினைச்சேன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் பாட்டாவா தான் இருக்கும் விக்கெட் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். பட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் விக்கெட்ஸா இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. கொஞ்சம் there is little bit of assistance for bowlers. கொஞ்சம் லோ கெப்ட் ஆகுது. Batting is not very easy, so that will make the game very very competitive in my opinion. ஆக்சுவலி நான் 3 ஸ்குவாட் சொல்றேன். 3வது ஒரு ஸ்குவாட் சொல்றேன் ரொம்ப ரொம்ப கம்மி, 70% கூட இல்லைன்ற மாதிரி. சப்போஸ் இந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல எங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய தேவைப்படுது அப்படின்னா யசஸ்வி ஜெய்ஸ்வாலை தான் டிராப் பண்ணணும். விராட் கோலி அண்ட் ரோஹித் டு ஓபன், 1 down ஸ்கை ஆப்வியஸா நல்லா பண்ணியிருக்காரு. இல்லைன்னா நம்ம தூபேக்கு பதில் சஞ்சு சாம்சன் ஆட போறோம்னா சஞ்சு சாம்சன் 1 down 2 down ஸ்கை வருவாரு. அவங்க 2 பேர் மட்டும் அன்சர்டனா வச்சுக்கிறார். 2 பேர்ல யாரோ ஒருத்தர். ஆனா நம்ம பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா திருப்பி சிவம் துபேக்கு தான் போகணும். 1 down
சாரி நம்பர் 1 ரோஹித், 2 விராட் கோலி, 3 வந்து ஸ்கை, 4 வந்து இங்கதான் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா சிவம் தூபே, ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜான்னு வரப்போ அந்த பின்னாடி ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. இந்த காம்பினேஷன் படி நம்ம போனோம்னா நம்ம சாம்சனை இதுதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். விராட் கோலி அண்ட் ரோஹித் டு ஓபன், சஞ்சு சாம்சன் 1 டவுனு. அப்போ ஆப்வியஸ்லி திருப்பி பேட்டர் தான் வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹை பாசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் பேசினதுதான். அதை திருப்பி சொல்லி முடிக்கலாம் என்ன வீடியோவை. இதுதான் பெஸ்ட் காம்பினேஷனா நம்ம 3 பேரும் சேர்ந்து கன்வின்சிங்கா தோண 11th. சாரி, ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் டு ஓபன், 1 டவுன் விராட் கோலி, 2 டவுன் ஸ்கை, நம்பர் 5 வந்து ரிஷப் பண்ட், 6 ஹர்திக் பாண்டியா, 7 ஜடேஜா, 8 அக்சர் பட்டேல், 9 குல்தீப் யாதவ், 10 ஜாஸ்பிரித் பும்ரா, 11 ஹர்ஷ்தீப் சிங். நல்ல காம்பினேஷன் இருக்கு, 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஆமா ப்ரோ. அண்ட் கண்டிப்பாவே நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் 6 பேர் பவுலிங் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாப்படுது. ஆமா, அப்படி இல்லை நம்ம தூபேவை தான் ஆடி ஆகணும் அப்படின்னா இவருக்கு பதில் ஆடினாதான் அக்சர் பட்டேல் பதில் ஆடணும் ஒண்ணு, இல்லைன்னா ஜெய்ஸ்வாலுக்கு பதில் ஆடணும். அப்பதான் அந்த பவுலிங்கும் காம்பன்சேட் ஆகணும். காம்பன்சேட் ஆகும். ஆனா அது ஒரு மாதிரி உங்களுக்கு மெயின் பேட்டர் அவ்வளவு டிபெண்டன்ஸ் காட்ட முடியாது தூபேவும் இப்ப இருக்க ஃபார்ம்ல. ஆமா, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் இல்ல நமக்கு டாப் ஆர்டர் வந்து இப்போ ஒரு மாதிரி மெயின் பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க அந்த கடைசி ஒரு 11 சொன்னீங்க தெரியுமா, அந்த 11ல வந்து ஒரு மாதிரி சூரியகுமார் யாதவ், ஆமா சூரியகுமார் யாதவுக்கு அப்புறம் ஒரு மாதிரி என்ன சொல்றது ரொம்ப ஆல்ரவுண்டர்ஸ் ப்ரிஃபர்ட் 11ஆ இருக்காது என் கடைசியா சொன்னதுல. அப்போ நீங்க அதுக்குதான் போகணும். ஹர்திக் பாண்டியாவே எனக்கு நம்பர் 6ல தான் வராது. ஆமா, 6, 7, 8 ஹர்திக், ஜடேஜா, அக்சர் பட்டேல் வராங்க. டாப் 5 நல்ல ஹெவி பேட்டிங் தான். அப்படி இல்லைன்னா நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு பதில் தான் தூபே ஆடணும், இல்ல அக்சர் பட்டேலுக்கு பதில் தூபே ஆடணும். கரெக்ட். பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க இவ்வளவு யோசிப்பாங்களானே தெரியல. நம்ம சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஒரு கன்வின்சிங்கா ஒரு 11 நம்ம 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி வந்திருந்தோம் இல்லையா ஒரு கன்க்ளூஷனுக்கு. அந்த லெவலே ஒரு மாதிரி ஆமா நிறைய ஆப்ஷன், பவுலிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹேண்டியா இருக்கு. ரோஹித் சர்மா மாதிரி ஆள் பாத்தீங்கன்னா நீங்க அவர் மாதிரி ஒரு கேப்டன் வந்து கண்டிப்பா இருக்கிற ரிசோர்ஸை பெஸ்டா யூஸ் பண்ண பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் இருக்கிறத பெர்ஃபெக்டா யூஸ் பண்ற கேப்டன்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஹி மைட் ப்ரிஃபர் திஸ் 11. ஓகே, அதுதான் எனக்கும் அதுதான் கன்வின்சிங் 11ஆ இருக்கு. அண்ட் ஆடியன்ஸும் வந்து பாக்குற வியூவர்ஸும் உங்களுக்கு எந்த 11 ரொம்ப பெஸ்டா இருக்கும். சப்போஸ் நாங்க சொன்னது ஓகேனா ஓகே பண்ணுங்க, இல்ல நீங்க நிறைய பேர் ஆக்சுவலி தூபே வேணும், சஞ்சு சாம்சன் வேணும் நம்ம சேனல்லே கமெண்ட் பண்றாங்க, எங்களுக்கும் இருக்கு. பட் ஆன ஹோல் எது டீமுக்கு குட்டோ அந்த மாதிரி ஒரு 11 தான் போய் ஆகணும். பேலன்ஸ் இருக்கணும். நம்ம ஃபேவரட் பிளேயருக்கு அங்க இடம் இருக்கா இல்லையான்னு பார்க்காம, அதனால தான் நான் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு பதில் தான் ஆடணும் தூபே ஆடணும்னு சொல்றேன், இல்ல அக்சர் பட்டேலுக்கு பதில் ஆடணும். அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா ஜெய்ஸ்வால் அளவுக்கு பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாரானாலும் கொஸ்டின் மார்க், அக்சர் பட்டேல் அளவுக்கு பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாரானாலும் கொஸ்டின் மார்க். இப்படி கொஸ்டின் மார்க்ல இருக்க ஒரு பிளேயரை இந்த 2 பேரை பதில் நம்ம எடுத்துட்டு போவாம இந்த 2 பேரை வச்சே ஆடிக்கலான்றதுதான் அவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் யூஎஸ் பத்தி சொல்லி ஆகணும். நம்ம லாஸ்ட் வீடியோல யூஎஸ் வந்து இந்தியாவை அப்செட் பண்ணுவோம்னு கேட்டா எல்லாரும் சிரிச்சாங்க, கமெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு யூஎஸ் என்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆனாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 பிளேயர் வந்து பிளேயர்ஸ் டு லுக் அவுட் ஃபாரா இருக்காங்க. ஹர்மித் சிங்ங்கிற ஒரு பவர் பிளேல வந்து ஷட் ஓவர்ஸ் போட்டாரு. அங்கிருந்து தான் கொஞ்சம் கேமே மாறிச்சு. ஸ்பின்னரு இந்தியன் ஆரிஜின் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆப்வியஸ்லி நல்லா போட்டாரு பவர் பிளேல. ஆடுறாரு நினைக்கிறேன், இந்தியா ஆடுறதுக்கு முன்னாடி ஆடினாரு நினைக்கிறேன் 2012 நினைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர், ஐ ஹேவ் டு செக். மேபி நேத்ரல்கர்னு ஒருத்தர் அவர் ஆடி இருந்தார் ஆல்ரெடி. ஆமா ப்ரோ, அவர் ஆடி இருந்தார் முன்னாடி. ஆமா, இன்ஃபேக்ட் அவர் வந்து கனடாக்கு ஓபன் பண்ணாரு பாத்தீங்கன்னா அவருமே இந்தியன் ஆரிஜின் தான் நினைக்கிறேன். அண்ட் அதான் 3 பிளேயர்ஸ் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஹர்மித் சிங் பவுலிங்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு, எக்கனாமி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாரு, ஷட் ஓவர்ஸ் போட்டாரு. பேட்டிங்ல பாத்தீங்கன்னா 2 டாப் கன். ஆரோன் ஜோன்ஸ் வந்து இப்போ ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கெயில் தான் வந்து T20 வேர்ல்ட் கப் டெபியூல ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சிருக்காரு, 57 பால் 117. அதுதான் ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட வெஸ்ட் இண்டீஸ் ஆடி இருப்பாங்க. ஓப்பனிங் மேட்ச் அதுதான். எப்படி IPL ஓப்பனிங் மேட்ச்ல பிரெண்டன் மெக்லம் செஞ்சுரி அடிச்சாரோ, T20 வேர்ல்ட் கப் மேட்ச்ல இனாகுரல் மேட்ச்லயே
கெயில் வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாரு 117. ஆரோன் ஜோன்ஸ் தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் அண்ட் டெபியூ T20 வேர்ல்ட் கப் மேட்ச் 90 runs 46 balls அடிச்சிருக்காரு. அண்ட் கவுஸ் ஆண்ட்ரிஸ்னு ஒருத்தர், அவரு தான் 1 down ஆடி இருந்தாரு, 65 odd runs அடிச்சிருந்தாரு ஒரு 42 balls. அவருமே ரொம்ப நல்லா விளையாடி இருந்தாரு. இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கு குரூஷியலா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து ஒரு நல்ல டோர்னமெண்டா இருக்கணும் யூஎஸ்க்கு அப்படின்னா பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க யூஎஸ் விளையாடுறத பத்தி அண்ட் ஃபினிஷிங் தாட்ஸ்? கண்டிப்பாவே யூஎஸ் பாத்தீங்கன்னா அப்புறம் நல்லா ஆடினாங்க. சோ அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா the brand of cricket they played, I mean win or lose, நான் வந்து என்ன யோசிப்பேன்னா இப்ப இந்தியா மாதிரி ஒரு டீம் வந்து அவங்களுக்கு அந்த த்ரெட்டை கொடுக்க முடியுமா? இப்ப இந்தியாவுக்கோ இல்ல பாகிஸ்தானுக்கோ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கிட்ட போய் ஒரு த்ரெட்டை கொடுக்க முடியுமா? அதுதான் வந்து நான் பெருசா பார்ப்பேன். பட் ஆனா அந்த த்ரெட்டை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நிச்சயமா இருக்கு யூஎஸ்ஏ. இன்னைக்கு விளையாடின பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 5 over கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 90 runs அடிச்சிருந்தாங்க. சோ அப்பவே தெரிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 overs மேட்சே திருப்பிட்டாங்க. பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் படிச்ச விஷயம் என்னன்னா ஆரன் ஜோன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் இந்த ESPN Cricket for லைவ் பிளாக்ல போட்டிருந்தாங்க. he is like one of the best players if he goes bang நீங்க அவர் கிளிக் ஆயிட்டாருன்னா பயங்கரமா ஆடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் அவர் வந்து கன்சிஸ்டன்டா இது ஆடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க யுஎஸ்ஏ. ரெவன்த் ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. நான் கண்டினியூ பண்ணட்டுமா? சோ கண்டினியூ பண்ணுங்க. ஒன்னு மட்டும் ஆட் பண்றேன். வெஸ்ட் இண்டீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போனேன். 19 overs கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணிருக்காங்க 130. பாப்பா நியூகினியாவில் அதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருந்த மாதிரி தான். இந்த அளவுக்கு க்ளோஸா வராங்க அசோசியேட் கண்ட்ரிஸ்னாலே அவங்க சின்ன காலரை தூக்கிட்டு போலாம். கண்டிப்பா அதான் ப்ரோ. சோ எனக்கு என்ன, யூஎஸ் டீமை பத்தி எனக்கு ரொம்ப தெரியல. ஆனா நம்ம டெக்கான் சார்ஜர்ஸ் கோஸ்டர் ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் கோரி ஆண்டர்சன், அவங்க 2 பேர், அந்த 2 பேர் மட்டும்தான் எனக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எனக்கு தெரிஞ்ச 2 பேரு. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். இன்னி கூட ஒருத்தர் பெரிய நாக் ஒருத்தர் விளையாண்டுருக்காரு. ஸோ பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா 50 over வேர்ல்டு கப்னா நம்ம சொல்லிடலாம் யார் ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 20 over வேர்ல்டு கப்ல வந்து யார் என்னன்னு சொல்லவே முடியாது. ஸோ லைக் இந்த மாதிரி நியூ டீம்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க இந்த சொல்லிங்க இந்த PNGயா ஏதோ அத்திப்பட்டி மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரி, அத்திப்பட்டி அது கேள்வியே பட்டதில்லையன்ற மாதிரி இந்த ஏதோ PNGன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ பார்க்கலாம் ப்ரோ. லைக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தோணுது எனக்கு. இந்த மாதிரி புது உகாண்டான்ற டீம்லாம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன். அவங்க நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது அவங்க T20 விளையாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அதுக்கப்புறம் இப்பதான் நான் கேள்விப்படுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ப்ரோ. அவங்க ஆஸ்திரேலியன் ஜெர்சி ODI ஜெர்சி மாதிரி போட்டு வந்திருக்காங்க, எல்லோ கலர் ஃபுல் எல்லோ. உகாண்டா அவங்க அவங்க ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் பாப்பா நியூகினியா இப்போ இவங்கள செகண்ட் லைனப்ல தான் ஆடினாங்க ஆஸ்திரேலியா. அந்த வார்ம் கேம்ல 260 அசால்ட்டா அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க இவங்க வெஸ்ட் இண்டீஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா PNG கிட்ட 130 இப்படி 19 overs வரைக்கும் இழுத்து சேஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்றது, அந்த மாதிரி தான் ஒரு கேம் T20 கிரிக்கெட். ஆல்ரெடி அவங்க என்ன வேணா பண்ண முடியும் அவங்க ஒரு பிளேயர்ஸ் நினைச்சா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டோர்னமெண்டா இருக்கும் தான் பாக்குறோம். நாளைக்கு மேட்ச் ரிவ்யூஸோட வந்து மீட் பண்றோம். அண்ட் 1 or 10 minutes கிட்ட பேசியிருக்கோம். டைம் போனதே தெரியல. அவ்வளோ ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் இந்தியா எந்த லெவன்ஸ்ல போறாங்கன்னு. நாளைக்கு வீடியோல